சாக்கணும். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா உமக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன்ப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே சப்பா எப்படியோ போயிட்டு இருக்கும்போது, ஆனால் அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே சப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக அவளோடு தேடி வந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவரே என் தேவன் நிரப்புவீராக. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே மனுஷன் நாணத்துக்குரியாத இல்லாமல் ஆண்டவரே தேவனுடைய நாணத்தினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷையா நான் அப்பா, உங்களோட வார்த்தையால் என்னை அப்பா என்ன தொடுங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை என்னையும் இருபுறம் கருக்குள்ள அந்த பட்டயம் என்னையும் குத்தட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குத்தி அப்பா உமக்கு நேராக திரும்பப்படி உதவி செய்வீராக ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வச்சிருங்க. பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் நான் மீண்டுமாய் அப்பா அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்து செலுத்திருக்கணும்ப்பா. எல்லா விதமான ஆபத்திற்கும் நாசமஸ்துக்கும் வன்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் அன்பு பிள்ளைகளை விலைக்கு பார்த்து கொள்ளுங்க. தேவனுடைய சமூகம் மீண்டுமா எங்களை இணைக்கட்டும் ஆண்டவரை. காத்துக்கொள்ளுவீராக, வழிநடத்துவீராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு பாஸ்டரையாவுக்கும் பாஸ்டமாவுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்து செலுத்தியிருப்பார்களாக ஆண்டவரே சப்பா. அருமையான ஒரு மேய்ப்பன் ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மேய்ப்பன் ஆண்டவரே, ஒரு இன்னோசென்ட்டான ஒரு மேய்ப்பன் ஆண்டவரே. அன்பு மகனை ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. அன்பு மகனுக்கு தானமாய் கொடுத்த அப்பா பாஸ்டமாவையும் அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. நல்ல ஜனத்தை கொடுத்திருக்கிறீங்க கர்த்தர். இந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியானத்தில் கூட இருப்பீராக. ஆமேன், ஆமேன். சபையில் எங்கள் சபையை பாஸ் சொன்னது பொறுத்தளவுக்கு ஒரு சின்னது என்னென்னா, சபையை நான் கட்டி கொடுக்கல, பட் சபைக்காக ஒரு ஒரு பெரிய நிறையா ஊழியக்காரங்கள் தங்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். ஒரு பெரிய ஒரு வீடு கட்டி ஒரு பெரிய ரூம்ஸ்னு வச்சுக்கங்களேன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவங்கள ஒரு நல்ல ஒரு வச்சு கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, நான் ஊழியக்காரில் ரொம்ப நேசிப்பேன். காரணம் என்னென்னா, எனக்கு அடைக்கலப்பட்டணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சபை அருகே ஒரு வீடு. ஆமே, நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சேல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அநேக பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வெளிநாடு போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது வைஃப் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, இல்லை எங்கே ஆண்டவர் உங்களை அழைத்து வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். ஆனால் அது மாத்திரமில்லை, அடைக்கலப்பட்டமாகி சபைக்கு அருகில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்போம்னா சபையில் போய் நிற்போம் இல்லையா. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, என் மனைவி சொன்னாங்க, நம்ம இங்கே தான் அழைக்கப்பட்டிருக்கனால, இங்கே தான் வந்து வச்சிருக்கனால அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வச்சார். நானும் என் மனைவியும் ஒரு அந்த சபை பக்கத்தில் போகும்போது சின்ன மினிடோர் ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம். அவ்வளோதான் எங்கள் திங்ஸு. நான் மனைவி ஒரு 2 வீலரில் வரேன். ஒரு இவ்வளோ தான் அளவு. அந்த மினிடோர் ஆட்டோவில் போகும்போது நான் பின்னாடி ஒரு 2 வீலர் நானும் மனைவி போகும்போது எங்கள் திங்ஸ்லாம் இவ்வளோ தான். என் வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன். தனியாக ஒரு இடத்துல போய் வீடு பார்க்கும்பொழுது அழுதுகிட்டே போகிறேன், ஆண்டவரே இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்துட்டேன், ஆனால் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 3-6 மாதம் 7 மாதத்தில் வந்து நான் போகிறேன், நான் எப்படி வாழணும்னு தெரியாது. எங்கள் அப்பா 100-200 கொடுத்து அதுலேருந்து வாங்கி தான் நான் பழக்கமே ஒழிய, தனியாக நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் இப்படி போய் வாழ்ந்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு போகும்போது தான் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஆசீர்வதிச்சார். சின்ன மினிடோர் 6 மாதம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஹெச்டி ஆர்ட்ஸில் முடித்தேன். பேச்சுலராக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லா காலேஜ்லேயே முடித்தேன். நல்ல மார்க்கு தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்குன்னு பார்த்திங்கன்னா மாதம் 400 ரூபா 40 ரூபா போய் தசமாக கொடுப்பேன். 20 ரூபா தசமாக கொடுத்த காலங்களும் இருக்குது. ஆமேன். 20 ரூபாய் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுக்கும்போது அவமானமாக இருக்கும். அப்போ என் மனைவி சொல்லுவா, உங்களுக்கே இவ்வளோ அவமானம்னா நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அவர் தான் அந்த அவமானத்தால் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் போய் அந்த 20 ரூபா கொடுங்கன்னு நான் போய் 20 ரூபா போய் தசமாக நான் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் திருப்பி ஒரு புது நோட்டை கொடுத்தாரு. அந்த புது நோட்டு இன்னமும் என் மணி பர்ஸில் வச்சுருக்கேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை ஆஸ்வதிப்பார். எல்லா சூழ்நிலையிலையுமே நம்மளை ஆஸ்வதிப்பார். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்துக்காக அவர் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுனால அவருக்கு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அவருக்காக கட்டினது தான் அந்த வீடு. ஆமேன். அவர் சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வந்து தங்கி செல்வதற்காக முதலாவதாக எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். அது கசப்பாக இருக்கும்ல,
மாமனார் மாமியாருக்கு என்னடா கட்டி கொடுத்தானே அப்படின்னா. ஏன்னா என் மாமனாரும் மாமியாரும், என் மாமனார் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு மகன், என் மாமியார் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு மகள். அவர்களுக்கு இருவருக்கும் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் என் மனைவியும், என் மனைவியோட கூட பிறந்த ஒரு அக்காவும். அவங்க பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. என் மனைவி செகண்டு. இவங்களுக்கு வந்து அத்தை மாமா அந்த உறவுகள் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை விடுதியிலிருந்து என் மாமனாரும் அனாதை விடுதியிலிருந்து மாமியார் வந்தனால அவங்களுக்கு உறவினர்கள் கிடையாது. நான் தான் முதல் உறவு. ஆமேன். அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து எங்கள் மாமனார் மாமியார் பாவம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கட்டுமான்னு. நல்ல ஆம்பளையாக இருந்தால் ஃபஸ்ட்டு அதை செய்டா, ஆண்டவர் நோய்த்து வர்றா அப்படின்னு. முதலாவதாக எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து பல லட்சங்கள் போட்டு பெரிய வீடு கட்டி கொடுத்தேன். ஆமேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய வீட்டில் வந்து எங்கள் கூடயே இருக்கிறாங்க. அது எல்லாம் ஒரே வீடா, அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் கட்டி கொடுத்தேன். அப்படி முதலாவதாக என்னை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்னா, எங்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் மாமனாரையும் மாமியாரையும் என் அம்மா போல என் அப்பா போல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. எங்கள் மாமனார் வந்து கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய பேம்பர்ஸ் நான் மாற்றுவேன். ஆமேன். அவர் படுத்துட்டு இருப்பாரு, மோசம் போனார்னா பேம்பர்ஸ் போய் நான் மாற்றி அழகாக எடுத்து குழந்தை போல தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு நிறையா சொல்ல முடியாத விஷயங்கள். ஆமேன். நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் இல்லை? நம்முடைய அன்பு நான் மறுரூபம் ஆகணுமா இருந்தா இயேசு கிறிஸ்து என்னை மாற்றணும். ஆமேன். இன்னைக்கு தலைப்பு அதுதான், உன்னை மறுரூபப்படுத்துகிற தேவன். ஆமேன். காலையில் தேடி வரும் தெய்வங்கிற தலைப்பில் எடுத்தேன். இப்போ ஒன்றுன்னா உங்களை மறுரூபப்படுத்த வரான். இங்கே வந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜாவாக வந்திருந்தீங்கன்னா போகும்போது வந்து மகாராஜாவாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். எப்படி அப்படின்னா ராஜாவா வந்திருப்போம், ராஜாவாகி எனக்குள்ள கசப்பு, வைராக்கியம், விரோதம், கோபம், வேசித்தனங்கிறது அப்படி கொஞ்சம் அப்படி உள்ள வர்ற மாதிரி, விபச்சாரங்கிறது அப்படி சில நேரத்தில் வர்ற மாதிரி, அப்படி ஒரு மனுஷனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா மறுரூபப்படுத்த போறாரு. ஆமேன். இன்னைக்கு நீங்க வந்த வண்ணமா இல்லை, போகும்போது ஒரு மறுரூபப்படுத்தமா வேற ஒரு அடையாளம் பெற்று போக போறீங்க, ஒரு ஆலயமா மாற போறீங்க, ஆண்டருக்காக வைராக்கியம் நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாற போறீங்க. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் கல்யாணமானது, திருமணத்துக்கு அப்புறம் 6 மாதம் வந்து ஒன்றுமே வேலையே இல்லாட்டினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நானும் மனைவியும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்க கடந்த 20 வருடங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த 20 வருஷத்தில் என் மனைவிக்கும் எனக்கும் சண்டைகள், குட்டி சண்டைகள் வருமே ஒழிய ஒரு மனைவியை நான் கை நீட்டி அடித்தது கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு போட்டி பொறாமைன்னா கடந்த 19 வருடங்களாக ஜெபத்தில் மட்டும்தான் போட்டிகளே ஒழிய வேற எந்த விதத்துலையுமே போட்டி கிடையாது. 3 மணிக்கு நான் அவள் எந்திரிச்சிட்டானா அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். அதில் ஒரு இடத்த ஆண்டவருக்காக வச்சிருப்போம். அவருக்காக ஒரு தசமபாக பெட்டி வச்சிருப்போம். ஆண்டவருக்கு போடுற தசமபாக பெட்டி ஒரு அழகாக வச்சு டிசைனாக ரொம்ப அழகப்படுத்துவோம். நாங்கள் ஜெபிக்கிற இடத்தையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயாகட்டும் போர்வையாகட்டும் அழகாக வச்சு அந்த ஜெபிக்கிற இடத்துல போயிட்டு அந்த 3 மணிக்கு என் மனைவி எந்திரிச்சா அடுத்த நாள் 2:30 மணிக்கு போய் நான் எந்திரிப்பேன். அவளுடைய அலாரத்தை நான் ஆஃப் பண்ணி நான் போய் எந்திரிப்பேன். இந்த 19 வருஷமா இந்த போட்டி இருந்தனால ஒரு சின்ன வீட்டில் ஒரு 10க்கு 10 இருந்த ரூம் வீட்டில் இருந்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு வந்து அழகா வச்சிருக்காரு. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தணுமா இருந்தா ஜெபத்துல போட்டி போடுங்க. கர்த்தருக்கு பிரியமா நடக்கணுமா இருந்தா காத்திருக்கணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமா, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆமேன். காத்திருக்கணும். ஏற்ற காலத்துல உன்னை ஆண்டவர் உயர்த்தனமா இருந்தா அவருடைய பலத்த கருத்துக்களை நீங்க அடங்கி இருக்கணும்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். காத்திருக்கணும். 90 வயசுக்கு மேல ஆபிரகாம் காத்திருந்தாப்புல, அதுக்கு மேல ஒரு குழந்தை இல்ல, எத்தனை வருஷம் காத்திருந்தாப்புல. காத்திருக்குதல் வந்து இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி எங்கள் மாமனார் மாமியார் வந்து இப்படி ஆர்ஃபனேஜில் அவங்க வளர்ந்தவங்கனால என் மாமனார் அவர் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விடும் பொழுது அவருக்கு சின்ன வயது இவ்வளோதான், 1.5 வயது 2 வயது இருக்கலாம். அப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்களாம், மகனே நீ இங்கே இரு, நான் போயிட்டு திரும்பி வரேன் அப்படின்ட்டு ஒரு பெட்டி கொடுத்துட்டு போவாங்க. அந்த பெட்டி கொடுத்துட்டு அந்த பெட்டி இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது.
எங்கள் மாமனார் சாகும்போது அவருக்கு 75-76 வயசு. 76 வயசு வரைக்கும் எங்கூட வந்து ஒரு 15-16-17 வருஷம் நான் கூட வச்சு பார்த்துட்டேன். ராஜா மாதிரி பார்த்தேன். கடைசியில் அவர் ஆண்டவர் சமூகத்தை போனார். கடைசி வரைக்கும் நான் கேட்பேன், எப்பா அவங்க அம்மாவை பார்க்கணுமான்ட்டு. 75 வருஷம் வரல. ஆமீன். உலக அன்பு தாயும் கூட சில நேரத்தில் தன் மகனை மறந்து போயிடுவாங்க. அது எங்கள் மாமனாரோட வாழ்க்கையில் நான் பார்த்தேன். உங்கள் தாய் மறக்கலாம், ஆனால் ஏசப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டார். அந்த பெட்டியை மட்டும் என்கிட்ட கொடுத்தாரு. மகனே இந்த பெட்டி தான் எங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் ஒரு பாட்டு எழுதினோம். அதில் தான் அம்மாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும், அப்பாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும். சில நேரத்தில் என் பிள்ளைகளை எதிர்பார்ப்பேன். அவன் பெருமைக்காக இல்லை, அவன் கீபோர்டு முடிச்சிட்டான், கிட்டாரு வயலின் இப்படிலாம் வாசிப்பான். இவங்க கிட்டார் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இந்த கீபோர்டு வந்து நம்மளுக்காக எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு நாங்கள் 2 பேரும் இப்போ வெளியே போகிறனால அவங்க கற்றுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிட்டார் ஃபுல்லாக ஆண்டர் கிருபையில் முடிச்சிட்டாப்புல. அப்போ ரியா, என் பாப்பா பேர் ரியா, தம்பி பேர் பிரீத்தம். ஆண்டவர் ஒரு புது பாட்டு கொடுக்குறாரா, கொஞ்சம் வாடா அப்படின்னா பிள்ளை ஏதோ ஒரு பிஸியாக இருப்பாங்கல்ல, பிள்ளைகள் நம்ம வேலை வாங்க முடியுமா? ஆனால் வந்து பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை டாடி அப்புறம் பார்த்தலான்னு. அப்போ தான் நம்ம சில நேரத்தில் நம்மளோட தேவைகளுக்காக அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சில தேவைகளுக்காக அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கிற நீங்கள் சில பேர், என் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் எப்படியாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிடுவார், எங்கள் அக்கா எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பணத்தை கொடுத்து கொஞ்சம் சொத்து கொடுத்து என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படிலாம் நீங்கள் கட்டாயமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சும்மா ஒரு ராகம் மட்டும் போடுறேன் அப்படியே நீங்கள் பாடிட்டீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். ஆமென். தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா. தன்னான ஈஸியாக தானே, கஷ்டமா இருக்கா? வேர்டிங்க இல்லைல்ல. நான்லாம் பாடகம் இல்லை, என் மனைவி நல்லா, அவங்க பிறந்ததுலேருந்தே பாடுவாங்க. என் மனைவியோட குடும்பமே பாட்டுக்கார குடும்பம். அதுக்கப்புறம் பிறந்ததும் பார்த்தா பாடுது, வந்ததும் தம்பியும் பாடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் நான் ஒப்பேத்தனங்காட்டிக்கு ஆண்டர் இது வரைக்கும் 30-40 பாட்டுக்கு மேலே ஒரு 50-60 பாட்டுக்கு மேலே எழுத வச்சாரு. கிருபியா நான் எழுதுவேன், இவங்க பாடுவாங்க. கிருபியா வந்து நான் எழுதுறேன், மனைவி பாடுவாங்க, இவங்க பாடுவாங்க, இவங்க எழுதுவாங்க. இது ஆண்டர் போட்ட பிச்சை. ஆமேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டர் உங்களையும் அதே போல தான் உருமாற்றத்தை கொடுப்பாரு. நம்மளை போல சாதாரணம் தான், நான் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் தான். ஒரு 18 வருஷம் என் தகப்பனார் என் முகத்தில் துப்பி தான் நான் வளர்ந்தேன். ஒரு 18 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் தகப்பனார் எப்பவுமே மூஞ்சில் துப்புவார், காரி உமிழ்ந்து துப்புவார். என் அம்மா ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணங்காட்டி எங்கள் அப்பாவுக்கு எப்பவுமே பிடிக்காது. ஆமேன். அதனால முகத்தில் துப்புறது அவரோட வாழ்க்கையே. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா முகத்தை துப்பி சடைஞ்சு போனாரா இல்லையா தெரியல. 18 வருஷம் ஏன் துப்புனாருன்னு தெரியாது. பரலோகத்துலேருந்து அங்கே போய் கேட்பேன், ஏப்பா என்னை துப்புனேன், என்னப்பா தப்பு பண்ணேன்ட்டு. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி 3 பேர்த்து மேலேயுமே துப்புவார். காரி உமிழ்ந்து துப்புறது மாத்திரல, எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் முக்கி எடுப்பார். ஒவ்வொரு நாளும் முள்ளில் அடித்து எங்கள் அம்மாவுக்கு இந்த கையெல்லாம் அப்படி ரத்தத்தை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த சுண்ணாம்பு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த சுண்ணாம்பில் எங்கள் அம்மாவை முக்கி எடுக்கும்போது அவங்களோட தலைமுடி அப்படியே பிஞ்சு போகும். ஆமேன். அல்லேலூயா. அது பிஞ்சு போகும். நான் கேட்பேன், ஏமா நம்மளாம் தற்கொலை பண்ணிக்கலாம்ல, ஏமா நம்ம வாழணும்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஏழடா, படிக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, அப்பாட்ட அடி வாங்கிக்கலாம்டா, என்னடா செய்யறது அப்படின்னு ரொம்ப அடிப்பார். நிறைய நேரத்தில் நிறைய டைமில் வந்து குழம்பு எங்கள் அம்மா தலையில் கொட்டி விடுவார். வீடு ஃபுல்லாக குழம்பா இருக்கும், நாங்கள் தொடச்சி எடுத்து வைப்போம். இரவான நைட்டான பார்த்தீங்கன்னா மேலே ஓடு பிரித்து இறங்குவார். அவருடைய அம்மா அப்பா அவருடைய உறவினர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா ஓட்டை பிரித்து தான் இறங்குவார். வீடு கதவு திறந்துருக்கும். ஆமேன். நைட்டு இறங்கி உள்ளே வந்தாருன்னு வச்சுக்க, நாங்கள் படுத்துட்டு இருந்தோம்னா தண்ணி நல்லா ஒரு குடம் தண்ணி எடுத்து எங்கள் மூஞ்சில் ஊற்றிட்டு அவர் பாட்டுக்கு போவார். ஏன் போகிறாருன்னு தெரியாது. ஆமேன். நாங்கள் சாப்பிடும்போது எங்கள் சாப்பாடு தட்டில் யூரின் இருக்கும். ஆமேன். அவர் இங்கே போனார்னா பக்கத்தில் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் யூரின் போவார். எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலாம்ல, எதுக்குமா வாழ்க்கை அடிங்குவேன். எங்கள் அம்மா வந்து, இல்லைடா ஆண்டவர் இருக்காரா, பெரிய ஆளாக இருடா, நீ படிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லைடா, நம்ம ஏழடா அப்படின்னு. ஆமேன். எத்தனை சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது.
இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்ன வந்திருக்கீங்க சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 52:17 அவருடைய முகம் அந்த கேடு அடைஞ்சுதான். அவர் முகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க, அவர் அவர் பார்க்கவே முடியாத அந்த கேடு அடைஞ்சிச்சா. ஆமென். அவர் பார்வையில் அடி, அவர் கண்ணுக்குள்ள கூட வந்து பார்த்து ஒரு முள்ளு போன மாதிரி ஆண்டவருக்காக நம்மளுக்காக அடிக்கப்பட்டிருக்காருல. அவருடைய சாட்சிகளுக்கு முன்பாக என்னோட சாட்சியோ என்னோட பேச்சோ ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எங்கள் மாமனாருடைய விஷயத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அதுக்காக ஒரு பாட்டு எழுதுனது தான். தன்னான தானே தன்னான தானன 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 தன்னான தானன. பாட்டி பாடலாம்ல, பாடலாம்ல, ஈஸியாக தானே இருக்கு, பாடலாமா? 1 2 தன்னான தானன 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 தன்னான தானன. சபையை பாடலாம். தன்னான பாடலாமா? தானன 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 தன்னான தானன தன்னான தானன 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 தன்னான தானன. ஈஸியா இருக்கா? ஓகே. அம்மாவை எதிர்பார்த்து அப்பாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதுப்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. அம்மாவை எதிர்பார்த்து அப்பாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, எனக்கு 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 கிருபை தாங்கப்பா. அண்ணனை எதிர்பார்த்து அக்காவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. அண்ணனை எதிர்பார்த்து அக்காவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் படிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை மறுரூபப்படுத்த போறாராம். ஆமென். ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்துறாராம். மறுரூபப்படுத்துறதுன்னா என்ன? நம்மளை வேற மனுஷனா மாற்ற போறார். எப்படி மாற்ற போறாருன்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மைக்கில் படிக்கலாமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையவுகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சான், எல்லாம் புதிதாச்சான். சரிங்களா? நீங்கள் வந்திருக்கிறீங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிலவர் குணம் நான் என் சபையில் வந்த சிலர் பாஸ்ட்டுக்கு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு நான் பிரேஸ்லாட் சொல்லுவேன். அப்படியே வருவாங்க, காரில் வருவாங்க, பிரேஸ்லாட்னா சரி அப்படின்னே போவாங்க. ஏன்னா வளர்ச்சி வந்துருச்சுல்ல. சைக்கிளில் தான் வந்தாங்க. நான் வந்து ஒரு சின்ன மினி டோர் ஆட்டோவில் தான் வந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் நான் ஆசை வச்சுட்டார்ல. ஏன்னா நம்ம கைகளை கூப்பி நம்ம ஒரு இடத்துல வந்து பிரேஸ்லான்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே மாறுது. நம்மளுடைய கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் பணமும் வசதியும் வாய்ப்புகளும் வரும்போது ஒரு நல்ல வேலையை ஆண்டர் கொடுக்கும்போது நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டர் திருமணம் செய்ததுக்கப்புறம் பழைய அன்பை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஆதியில் செஞ்சுருந்த கிரியை விட்டுட்டு நம்ம அப்படியே நம்மளுடைய கேரக்டர் அப்படியே புதுசாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பழைய கேரக்டரோடவே நம்ம இருக்கிறோம். பக்கத்தில் எத்தனை பேர் சர்ச்சு முடிஞ்சோன்னு ஒரே செகண்டில் வந்து ரன்னிங் ரேஸில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் யார், நீங்கள் புதுசாக வந்து இருக்கீங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேருக்கு கை கொடுத்தான்னு தெரியாது. ஒரு குடும்பத்தில் என்ன கஷ்டம், நம்மளால பணம் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்காட்டினா கூட ஆண்டவரும் கூட இருக்கார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறதுனால ஏதாவது தப்பு இருக்கா? சொல்லுங்க. நான் சும்மா பேசிட்டு போக தான் வந்தேன். நான் பெரிய அல்ல கிடையாது. உங்ககிட்ட அழகா பேசிட்டு உங்க குடும்பத்தில் ஒருத்தனா பேசிட்டு போற வந்திருக்கேன். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமேன், கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ 4 விஷயங்கள் மட்டும் நான் கற்றுக் கொடுத்துட்டு போறேன். காத்திருக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கணும், ஜெபிக்கணும்,
அவருடைய அடையாளமா மாறணும், அவருக்கு ஆலயமா நான் மாறணும். காத்திரு, ஜெபித்திரு, ஆலயமா மாறு, அடையாளமா மாறு. அவ்வளோதான். இன்னைக்கு பிரசங்கமே இந்த 4 நாள் தான். சீக்கிரம் முடிச்சிடுறேன், சரிங்களா? உங்க டைமிங்ல முடிச்சு நான் உங்க விட்டுறேன்னு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம மாறணுமா இருந்தா, நான் மாறணும், என்னோட கேரக்டர் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? 2 கொரிந்தியர் 4:16 பாருங்களேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஆமென். 4:10 படிங்களா? உள்ளான மனுஷனுக்குள் 4க்கு 4 உள்ளான மனுஷன். 2 கொரிந்தியர் 4:10. ஆமென், ஹல்லேலூயா. 4க்கு 4 உள்ளான மனுஷனுக்குள்ள நம்ம என்ன ஆகணுமா? புதிதாகணும். அப்போ உள்ளான மனுஷனுக்குள்ள புதிதாகணுமா இருந்தால் எப்படி உள்ளான மனுஷனுக்குள்ள புதிதாக முடியும்? நம்ம அபிஷேகத்தில் நிறையணும், டெய்லியும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிறையணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அம்மா இப்படி அடியெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களே, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு அவ்வளோவா பணம் தராதனால என்ன செய்வாங்கன்னா பட்டுப்பூச்சி கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆசிட்டுக்குள்ளே முக்கி அது வைப்பாங்க, அதில் 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த ஆசிட்டுக்குள்ளே வைக்கிறதால நாங்கள் போனால் எங்களுக்கு 20 பைசா தருவாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்யும் போது கண்ணாடி இதில் நம்ம டெட் பாடி கூட வந்து குடியிருந்தலாம். பட் பட்டுப்பூச்சி கம்பெனியில் வந்து பட்டுப்பூச்சி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க யாராவது இருந்தால் தெரியும், அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்படி எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது எங்களுக்கு ஒன்றும் இல்லை இருக்காது. நிறையா வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருப்போம், நல்ல ட்ரெஸ் இருக்காது. அதனால் வந்து எந்த வீட்டிலையும் எங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப டேட்டியாக தான் நானும் என் தங்கச்சி ரொம்ப நாளாக அப்படி தான் இருந்தோம். ஆமென். இப்படிலாம் இருந்துட்டு எங்கள் அம்மா கொடுக்குற அந்த 2 ரூபாவை கொண்டு வந்து பன்னு வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் நாங்கள் இருந்தது உண்டு. ஆமென். எங்களுக்கு அப்படின்னா ஷூஸ் வந்து வேணுமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி அவங்களாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. அது எல்லா விதமான ஷூ 10 வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணி தூக்கி வீசுகிற ஷூ அவங்க கூப்பிட்டு வந்து அது நல்லா தான் இருக்கும். பட் அவங்க பணக்காரங்கனால அதுக்கு மேலே அவங்க போட மாட்டாங்க. அந்த ஷூ தூக்கி ஒரு 20 ஷூ போட்டாங்கன்னா அதுலேருந்து 2 ஷூ பொறுக்கிட்டு அது ஒரு கால் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கால் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்கள் வளர்ந்தேன். ஆமென். ஏதோ இந்த மாதிரி ஊழியம் வந்துச்சுன்னா ஒரு பிஸ்கட்டு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எங்கள் அம்மா கூட்டு போனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வசதி இருக்காதுல்ல, அப்படி தான் கூட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு பார்த்தீங்க, ஒரு மனுஷனுடைய எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுறா, ஆட்டங்கள் கீழே அம்மிக்கள் கீழே பைபிள் வச்சு படிப்பாங்க. எங்கள் அப்பா எரிச்சுட்டே இருப்பார், எரிச்சு விடுவார். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா படிடா, ஆண்டவர் கூட இருக்காரா, நீ ஒரு நாள் பெரிய ஆளாவாடா அப்படின்னு. ஆனால் 4க்கு 4 அவங்க அடிக்கிறத பார்க்க எனக்கு வந்து எங்கள் அம்மாட்ட மறுபடியும் கேட்குறதா, நான் ஏம்மா உயிரோட இருக்கணும், நம்ம எல்லாமே செத்தலாமண்ணா. இல்லைடா, நாளைக்கு நீ ஒரு நாள் மேலே வருவடா, நீ மேலே வருவடான்னு. ஆமேன். கர்த்தர் மேலே கொண்டு வருவார், பிசாசும் மேலே கொண்டு வருவான். ஆமேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா வசதிகள் வாய்ப்புகள் வந்து ஃப்ளைட்லேயே தான் போயிட்டுருக்கேன், எல்லாமே உண்மைதான். ஆனால் வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு யாருக்கு அதிகம் கொடுக்குறாரோ அவங்ககிட்ட அதிகமாக கணக்கு கேட்பார். அது உண்மையா எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். 5 தாளந்து ஆண்டவர் ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 2 கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 1 கொடுக்குறாரு. யார்கிட்ட முதல்ல கணக்கு கேட்டா? 5. அப்போ யாருக்கு அதிகமாக பணத்தையோ பொருளையோ சொத்தையோ ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரோ, ஆண்டவர் பாவத்தை போக்கி கழுவி கொடுக்குறாரோ, ஆண்டவர் வந்து தன் ரத்தத்தால் சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக வந்து சபையில் வச்சிருக்காரோ, யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. ஆடு குட்டி போடுமா, மந்தை குட்டி போடுமா? ஆடு தானே குட்டி போடணும். சபைக்குள்ள வந்த மந்தை இல்லை, நீங்கள் ஒரு ஆடு தானே, நீங்கள் தான் குட்டி போடணும். நீங்கள் தான் நிறைய ஆண்டத்தை வாங்கியிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டர் சமூகத்தில் வந்துட்டீங்க. ஒவ்வொரு நாளுமே வரும்போது, தம்பி நீங்கள் ஒருத்தர் வந்தீங்க, தற்செயலாக நீங்கள் வரல, ரூத்து தற்செயலாக தான் ஒரு நாள் போனாங்க, அது யாரோடைய போவாசோடைய வயல்வெளியாக இருந்துச்சு தம்பி, அதனால வந்து தற்செயலாக நம்ம ஒன்றும் போகல. அது வந்து அந்த வயல்வெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது எப்படி தெரியுங்களா? ஆண்டோடைய கேர் சட்டைகளை விரிக்கப்பட்ட தேவனுடைய மறைவீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வயல்வெளி. ஆமேன்.
தற்செயலாக இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் வரல இங்கே. ஆமேன். ஆண்டவர் உங்களை கழுத்தை பிடிச்சி இழுத்து அழகாக கொண்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா மறுரூபப்படுத்திருக்கு. ஆமேன். அப்போ நம்ம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்னா அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும், அவருடைய இரக்கத்துக்கு காத்திருக்கணும், அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளுமே என்னுடைய உள்ளம் புதிதாயிட்டே இருக்கணுமா. அப்போ நான் உள்ளான மனுஷங்களை புதிதாகணுமா இருந்தா, என்னுடைய பழைய கேரக்டர் நான் போகணுமா இருந்தா, என்னுடைய என்னதான் நான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ இதாக சம்பாதிச்சாலும் நாங்கள் 2 பேர் ஓடுறோம், நானும் என் மனைவி ஓடுறோம், ஓடிட்டே தான் இருக்கோம், பிள்ளைகளும் ஓடுறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு என் ரத்தத்தை அறுத்து விட்டா கூட என் மனைவின்னு உழுகாது. என் ரத்தத்தை நாடி நரம்பெல்லாம் அறுத்து விட்டா கூட என் மனைவி என் பிள்ளை ஐயோ அப்படின்னு அங்கே கொல்பனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. ஆண்டவர் என் பிள்ளையை காட்ட வர இல்லைன்னு தெரியாது. நான் இன்னைக்கு இங்கே இறந்தா அவருடைய மடியில் போய் உட்கார அளவுக்கு பரிசுத்தம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பேசுறதுனால உங்களை உணர்ச்சி வசப்படுத்தல. என் தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ள ஆழமா பதியணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமேன். என் பேச்சும் பிரசங்கமும் தேவநாமத்தினால அவருடைய ஆவினாலும் அப்ப நிரப்பப்பட்டதா இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமேன். என்னை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் ஒண்ணுமே இல்லை. ஏன் தான் நான் சொல்றேனே, முகத்துல 18 வருஷம் காரி துப்புனார், என் சாப்பாடு தட்டுல யூரின் பண்ணார்னா நான் எவ்வளவு அசுத்தமா இருந்திருப்பேன். ஆமேன். முகத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தண்ணி கொப்பளிச்சு துப்புவார். ஆமேன். எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன். இதுக்காக எங்கள் அப்பாவை நான் வெறுத்து விடலை. என் தகப்பனார் இறக்கும் போது அவர் கிஃப்ட் மாதிரி தான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் கோல்டு மாதிரி எங்கள் அப்பா பார்த்தேன். 18 வருஷமா துப்புன அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் தாங்குவேன். அப்பா உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா. இல்லைடா நான் தாண்டா உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன் அப்பா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, வருஷம் போவேன், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனாப்பா, நான் மன்னிச்சுக்கப்பா, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனான்ட்டு எங்கள் அப்பாவோட அடி தாங்காது. என்னை தலையா ஒரு பக்கெட் நினச்சி தண்ணி நினச்சி தலைகளே தொங்கோட்டு ஊற்று உள்ள அண்ணா குறும்பு பண்ணுவேன். குறும்புக்கு அடி வாங்குறது நான் தப்பு கிடையாது. ஆனால் காரணமே இல்லை, எங்கள் அம்மாவை அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாள் அடித்து முடிப்பிச்சு எங்கள் அம்மா முடியெல்லாம் போயிடும். ஆமேன். சுண்ணாம்புக்குள்ள முக்கி எடுக்கும் போது என் உயிரே போயிடும். ஆமேன். அல்லேலூயா. அந்த அடிக்கு பயந்துட்டு எங்கள் அம்மா ஓடுறதுக்கு அப்படி ஓடி ஒரு ட்ரெயினில் போனோம். ஆமேன். வசனத்தை பார்க்கலாமே. சங்கீதம் 27:14 திடமனதாக இருந்து கர்த்தருக்கு முதலாவது என்னன்னா காத்திருக்கணும். எங்கள் அப்பா அடித்தாங்க, காத்திருந்தேன். 18 வருஷமா முதல்ல துப்புனாலும் காத்திருந்து பழி வாங்குறதுக்கு இல்லை, கர்த்தருக்காக செயல்படுவதற்காக. என் உயிர் இருக்குன்னா என் சுவாசம் என் இயேசு கொடுத்தது. என் சுவாசம் உள்ள இருக்கிற வரைக்கும் அது இயேசுன்னு தான் போகணுமே ஒழிய என் குடும்பம்னு போகக்கூடாது, என் பணம்னு போகக்கூடாது, திறமைன்னு போகக்கூடாது, எல்லா பக்கம் என் வேலைன்னு போகக்கூடாது. நான் என் லா புக் படித்தது காட்டிலும் என் பைபிள் படித்தது தான் அதிகம். ஆமேன். படிச்சுட்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், லைப்ரரியில் போய் படிப்பேன், ஆஃபீஸில் படிப்பேன். ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் பார்க்கணுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறது இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டீங்க. அடுத்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இல்லை, விடிய காலையில் அந்த மண்ணா பெய்யும் போது நம்ம அடிக்கடி நம்ம ப்ரேயர் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் விடிய காலையில் வரக்கூடிய, ஏன் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருன்னு தெரில. ஆண்டவர் சொல்ல வைக்கிற என்னன்னா விடிய காலையில் தான் அந்த மண்ணா வருமா, ஆனால் அது அதிகாலையில் முடிஞ்சோடனே அதை மறைஞ்சு போயிருமா. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்றாரு, விடிய காலையில் உங்களுடைய தாயாருடைய தகப்பனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாக, இல்லாட்டினா உங்களுடைய மனைவியோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாக நீங்கள் யாரை போய் பார்க்கணுமா, உங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தை போய் பாருங்க. அது அழகா இருக்கும், அது தட்டி எழுப்பும், அது நம்ம கூடயே நடக்கும். ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பாரு. வசனம் நம்மளை அழகா கொண்டு போகும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க 8 மணிக்கு போனீங்கன்னா அந்த மண்ணா அப்படியே மறைஞ்சு போகும். ஆமேன். வனாந்தர வாழ்க்கையில தான் மண்ணா இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்க வனாந்தரத்துல ஒரு பார்வோன் உங்களை துரத்த தான் அங்க விக்டரி இருக்குமே ஒழிய, அந்த வனாந்தர வாழ்க்கையில நீங்க எப்போ போயிட்டே இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வருவாரு. வனாந்தரத்தை தாண்டி நல்லா சுகமா வாழ்ந்து நீங்க விக்கிரங்களை நாடி போகும்போது மண்ணா பெய்யறது ஒளிஞ்சு போயிடும். ஆமேன். வனாந்தர வாழ்க்கையில யார் இருந்துச்சு கூட, மண்ணா இருந்துச்சு. அந்த மண்ணா காணாம போனதுக்கு அப்புறம் யாரு தேடினதா நான் பார்த்ததில்லை. இருக்கும்போது தேடினாங்க, ஓய்வு நாள் ஆராதனை கூட போய் தேடினாங்க. ஆனால் அந்த மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவ நல்லா வாழ்ந்து கானான் தேசத்துல கால் வச்சு உன்னையே அவர் தேடக்கூடமா இல்லை. ஆமேன். எந்த அளவுக்கு உங்களை பிசாசு துரத்துறானோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்வோன் துரத்துறானோ, அதுக்கு முன்பாக செங்கடல் 2ஆக பிளக்கும். ஆமேன். யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த யோர்தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக பிளக்க வைப்பாரு. ஆனால் அது வனாந்தரமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆமேன். வனாந்தரத்துல தான் ஆண்டவர் இருப்பார். எனக்கு அந்த வனாந்தரம் வேணும்னு ஆசைப்படுறேன். ஆமேன். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். ஆண்டவர் மாத்துவாரா அப்படின்னா, என்னைவே நாரி போன என்னைவே ஆண்டவர் மாற்றி அழகாக உங்கள் சமூகத்துக்கு வந்து நிற்க வைக்கிறாருன்னா, நீங்களாம் தேவனுடைய முகங்களை போல, தேவ தூதரை போல செழிக்க போறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா.
என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது நானும் என் பிள்ளையும் உட்காந்துருந்தோம். அடுத்தது கொரோனா போட்டாச்சு. கொரோனா எல்லாமே லாக்டவுன் போட்டாங்க. என்ன செய்யறது, ஒன்றுமே பண்ணுறதில்ல. லாயர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து தானே இருக்கணும், யாரோ ஒருத்தர் வந்தால் தானே போனோம். ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உங்கள் கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு பாடலை நான் அப்படியே உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தோம். அந்த எல்லாருமே பாஸ்டிங் தான் போடுறோம். லாக்டவுனில் அப்படியே உட்காடுறோம். நானும் மனைவி பிள்ளைகளை உட்காந்து வீட்டிலேயே ஒரு ஜபம் அப்படியே ஓடும். அப்போ என்ன சங்கீதம் 94, 18, 19, 17 படிக்கும் பொழுது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உன் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல் என்னை ஏற்றுகிறது. ஆமென். என்று சொல்லும் போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகும் போது என் ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. கால் சறுகுகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்குகிறது. உள்ளத்தின் விசாரங்கள் பெருகும் போது ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ டைம் என் கால்கள், ஆமென், கால் சறுக்கும் போதெல்லாம் தாங்குற ஒரு கர்த்தர் இருக்காருன்னா உயிரோட இருக்காரு. மறிச்சேன், சதா நாளில் உயிரோடு, சதா காலத்தில் நான் உங்களோட உயிரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தேவன் இன்றும் இருக்காரு. இப்போ நம்ம உங்களை தேவன் மறுரூபப்படுத்தணுமா இருந்தா முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் காத்திரு. அப்போ நீதிமொழிகள் 13:12 பாருங்களேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமா காத்திருக்கும் போது அப்படி இதயத்தை இழைக்க பண்ணும். என் தகப்பனார் செஞ்ச கொடுமையெல்லாம் பார்க்கும்போது இருதயமே அப்படியே நஞ்சு போய் அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு நல்ல பேண்ட் இருக்காது, நல்ல சட்டை இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது. எங்கள் அம்மா போய் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் நைட்டு ஃபுல்லாக, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போனாங்கன்னா ஒரு 50 பைசா, ₹1 அப்படிலாம் கிடைக்கும். ஆனால் விரும்பினது வரும்போது இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் நான் நிற்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. விரும்பினது வரும்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வந்து நிற்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். எங்க அம்மா என்னைக்கு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு, அது எனக்கு ஒரு சந்தோஷம். என் மனைவி ஒரு பக்கம் ஊழியம் செய்யறாங்க, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளை ஒரு பக்கம் ஊழியம் செய்யறாங்க, அது சந்தோஷம். ஈவினிங் ஆனால் பார்த்தீங்கன்னா HIV பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்கு போறோம், அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் கால் சறுக்கும் போதெல்லாம் அவர் என்னை காப்பாத்துறான்னு சொல்லிட்டு சொல்ல போறோம் இல்லையா, அது நல்லது. அதனால அவர் கிருபைக்கும் காத்திருக்கணுமா. சங்கீதம் 33:18 பாருங்களேன், அவருடைய கிருபைக்கும் கூட நம்ம காத்திருக்கணுமா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். போதுமா, கிருபைக்கு காத்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கிருபை அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலுமே வந்து பார்த்துருச்சு குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணுமா. ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை இல்லாடினா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. நீங்கள் செஞ்ச பாவம்லாம் வந்து பைபிளில் படிக்கிற அந்த விபச்சார ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவர் பாவம் செஞ்சுருக்கா, ஆனால் விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்த ஒரு நல்ல மக்கள் அந்த விபச்சாரம் பண்ண ஒருத்தனை மட்டும் விட்டுட்டாங்கல்ல. ஆமென், அந்த பொண்ணை மட்டும் கொண்டு வந்தாங்களே. நம்ம படிக்கும் போது விபச்சார ஸ்திரீ அப்படின்னு திட்டுறோம், ஆனால் நான் படிக்கும் போதெல்லாம் அந்த விபச்சாரம் பண்ண அவனை என்ன ஆண்டவரே பண்ணீங்கன்னு கேட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இது கிருபையை கொடுத்தாருன்னா பைபிளில் இருக்கிற நிறைய வசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ல. அவர் நம்ம அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்க ஸ்திரீல சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்லெடுத்து அடிக்க முற்பட்டாங்களாம். அப்போ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் செய்யக்கூடிய பாவம், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், என்ன நான் வெளிப்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் மன்னிச்சு அழகாக நம்ம இங்கே வந்து உட்கார வச்சு நான் நல்லவன் அப்படிங்கிற இடத்துல ஒரு நீதிமானுங்கிற மாதிரி நம்ம வந்து உட்காந்துருக்கோம்ல. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்ப்பார்ல.
சொல்றோம்ல, நீங்க யாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு நம்மளுக்கு எதிரி தான். ஏன்னா பிசாசுக்கு ஏத்துங்கள்ல அவன் ஓடி போயிடுவான். ஆனா உபசாரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா விலகி ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். உபசார ஸ்திரீக்கு விலகி ஓடுன்னு போட்டிருக்கு, இச்சைக்கு விலகி ஓடுன்னு இருக்கு, சீர்கேடான பேச்சுக்கு விலகி ஓடுன்னு இருக்கு, தகாத தர்க்கங்களுக்கு விலகி ஓடுன்னு போட்டிருக்கு. ஆனா விபச்சாரத்துக்கும் இச்சைகளுக்கும் விலகி ஓட சொன்ன இது பிசாசுக்கு ஏத்து நிற்க ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்துறார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதானே நம்ம கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்க கிருபை தானே. அப்போ அந்த கிருபைக்கு நம்ம காத்திருக்கணுமா. ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்க உயர்த்துவார். அது எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய எரிமலை போல இருக்கும், உங்களை உயர்த்துவார். அது பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இது ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேனே. ஒரு 2 குடும்பம் இருந்துச்சான். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் தாண்டி இந்த நல்ல குடும்பத்து வீட்டில் அவங்க குப்பையை போட்டுட்டே இருப்பாங்களாம். அப்புறம் மனைவி கேட்பாங்களாம் ஹஸ்பண்ட்டை, ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ குப்பை போடுறாங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு. இல்லை அப்படின்னாராம். ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு. இப்படியே அதிகமாக நாளாக காப்பு ரொம்ப குப்பை போட 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 அவங்க வைஃபுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா, இத்தனை குப்பை போடுறாங்களே அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் ஒன்றுமே சொல்லலையா, அமைதியாக இருந்தார். ஆமேன். அப்போ என்ன செஞ்சாரா, ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து நிறைய மாம்பழம் அவங்க வீட்டில் ஒரு மரத்தில் நல்லா விளைஞ்சிருந்துச்சா. அது போய் பக்கத்து வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு, இந்த மாம்பழம்லாம் நீங்கள் வச்சுக்கங்க, இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம். ஆமேன். ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு மனுஷன் இந்த குப்பை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் சொன்னாராம், நீங்கள் போட்ட குப்பையில் தான் என் வீட்டு மாமரம் முளைச்சது. ஆமேன். அதனால தான் இவ்வளோ கனி கொடுத்துச்சு. அதனால அவங்கள தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், உங்களை பேசுகிறவங்க பேசட்டும், வாங்கி வச்சுக்கோங்க, கர்த்தர் சமூகத்தில் கூட வைங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வீட்டில் ஒரு இடத்துல ஜெபிக்கிறன்னு நீங்கள் ஒரு இடத்த வைங்க. ஆமேன். அங்கே கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய குப்பை போடட்டும், தூசிக்கட்டும், பார்வன் பின்னாடி துரத்துட்டும். சில இடத்துல எசேக்கியேல் 2:6 பார்க்கும் பொழுது சில தேள்கள் வீடு தேடி வந்து கொட்டட்டும். ஆமேன். எந்த அளவுக்கு கொட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர ஒரு எரிமலை போல ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன். அந்த எரிமலை மேலே எவ்வளோதான் நீங்கள் காங்கிரீட் போட்டாங்க கூட அது ஒரு நாள் வெடிக்கும். அந்த வெடிக்கிற இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிருபைக்கு காத்திருந்தா கட்டாயமா நம்ம ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார், ஒரு மனுஷனா மாத்துவார். இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் தெரியாது. என் மனைவி பிள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா, என் பாப்பா பிறக்கும்போது வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ரூபா தசமாக அதுக்கப்புறம் போடுவேன். 1000 ரூபா தான் சேலரின்னா என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது. 10 ரூபா யாராவது ஒரு கிளைண்ட் கொடுத்தா அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவேன். ஒரு உக்கடத்தில் பார்த்தீங்கன்னா தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதை வாங்கி பிழிஞ்சு வைப்பு கொடுப்பேன். ஏன்னா என்ன போல கருப்பா என் பிள்ளை பிறந்துடக்கூடாது, அதனால நீ குடிங்குவேன். அவள் எடுக்கிற வாந்தி கையிலேயே பிடிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நல்லா ஜபிப்போம். ஆமேன். என்ன இருந்தாலும் வாழ கற்றுக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. இருக்கிறத வச்சு நம்ம நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவர் கிருபைக்கு காத்துருங்க. ஆமேன். ஜெபிக்க கற்றுக்கணுமா. அடுத்தது எப்படி ஜெபம், எப்படிப்பட்ட ஜெபம் வந்து தேவைப்படுது அப்படின்னா, சில சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். கர்ப்பம் கூட வந்து அடைக்கப்பட்டு போயிடும், குழந்தை பிறக்காதுன்னு கூட சொல்லிடுவாங்க. இனியெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், எல்லா டோரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமேன். எல்லா டோரும் முடிஞ்சாங்க, எல்லா கதவும் சாத்தப்பட்டாங்க கூட ஆண்டவர் சொல்றாரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஜெபம் பண்ண பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் யாருன்னா சகரியாவும் எலிசபெத்து பாருங்களேன். அதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:7-13. எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். சரிம்மா. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அது 13ஆமா? 13 எல்லாம் அப்படியே படிச்சிருங்க பார்க்கலாம். 13. தூதன் அவனை நோக்கி, எல்லாரும் சபையே படிங்க, லூக்கா 1:13. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. போதுமா, போதும். அப்போ எலிசபெத்து வயசாயிருச்சு, சகரியாக்கும் வயசாயிருச்சு, பிள்ளைகள் பெறாதபடி அது கர்ப்பமும் வந்து முடிஞ்சிருச்சு. வயசான ஒருத்தருடைய வேண்டுதல் என்னன்னா, எல்லா டோருமே அடைக்கப்பட்டாங்க கூட அவர் எப்படி வேண்டாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு தூதன் வந்து சொல்றாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதான். அந்த வயசான சூழ்நிலையில கூட அவருடைய ப்ரேயர் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கப்பா,
ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்பாப்புல, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செஞ்ச உடனே எனக்கு என்னப்பா கொடுப்பீங்க, எனக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரம் போல சந்ததியை பெருக பண்றேன்னு சொல்லுவாரு. அப்போ அவன் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்பான், எனக்கு ஒரு குழந்தை இல்லைல்லப்பா, கீழே வேலை செய்யறவனுடைய பிள்ளை தான். இல்லை உனக்கே பிள்ளை பிறப்பு அடிக்குவாரு. அப்போ இந்த சகரையோட ஜெபம் பாருங்களேன், முடியும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவன் பண்ணது ஒரே வேண்டியதில் தான். நம்ம காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலைலாம் எதெல்லாம் அடைப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல, எந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, எந்த கதவு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வேண்டுதல் கேட்கப்படும். ஆமேன். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. தட்டுங்க, திறப்பாரு. தேடுங்க, கண்டடைவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க வேண்டது இல்லை, அதனால கொடுக்கறது இல்லை, கேட்கறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆமேன். கேளுங்க. கேட்கிற இடத்துல அவன் ஆண்டவர் கொடுப்பாரான். அது பிதாவுடைய சித்தப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரான். ஆமேன். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், 2 விதமான சாப்பாடு இருக்கும். சில நேரத்தில் கேட்கும் போது ஆண்டவர் கொடுப்பாரு. வனாந்தரத்தில் தவறா கேட்டாங்க, ஆண்டவர் எல்லாமே கொடுத்தாரு. வனாந்தரத்தை எல்லாமே ஆசீர்வதிச்சாரு. வஸ்திரம் பழசாகல, செருப்பு பழசாகல, அப்படியே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. அவங்க கேட்டாரு, தவறான கேள்வி, தவறான வேண்டுதலை கேட்டாருன்னா வாயில சாப்பாடு இருக்கும் போதே அடிப்பாரு. ஆமேன். உண்மையா கஷ்டப்பட்டு இந்த சகரியா போல ஆண்டர் கேட்டார்னா ஆண்டர் சித்தியமும் கட்டாயமா ஒரு யோவான் ஸ்நானகனை ஆண்டர் கொடுத்தார். ஆமேன். இன்னொன்று 1 சாமுவேல் 1:15 பாருங்களேன். ஆண்டவர்கள் சமூகத்தில், அது நீங்கள் படிச்சுங்க, டைம் ஆயிடுச்சுனால நான் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 1 சாமுவேல் 1:15 ஆண்டர் சமூகத்தில் இந்த அண்ணால் என்ன செய்யறாப்புல, இருதயத்தை ஊற்றி விடுகிறாப்புலையா. ஆமேன். அவ கர்ப்பம் முடிஞ்சிருச்சு, வருஷம் போயிருப்பாங்க. வெளிநாளுக்கு நிறைய குழந்தை இருந்துச்சு, ஒவ்வொரு வருஷம் போயிருப்பாங்க. இந்த டைம் போகும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரேயரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த அண்ணால் அவன் புருஷனை போட்ட கிளிப்பாப்புல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அண்ணால் தன் மறுரூபம் அடைஞ்சு அவன் இருதயத்தை என்ன பண்றா, தண்ணி மாதிரி அப்படியே தரையில ஊத்துற மாதிரி ஆண்டோடைய சமூகத்துல ஊத்துறா. ஆமேன். அண்ணால போல உங்க இருதயத்தை ஊற்றி செவம் பண்ணோம்னா ஒரு அழகான சாமியல் கிடைப்பாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர் தானே. ஆமேன். அப்போ அண்ணால போல நம்ம ஜெபம் பண்ணணும். புலம்பல் 2:11-12 யார ஒருத்தர் படிங்கம்மா. புலம்பல் 2:11. என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூச்சிரைத்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களை 19 படிங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. எல்லாம் 19 படிங்க பார்க்கலாம். எல்லா சபையை படிக்கலாம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிரைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு நான் கற்றுக் கொடுத்துட்டு போறேன். ஆமேன். எப்படி ஜெபம் பண்ணணுமா இருந்தா, எல்லா தெருலையும் என் பையனும் என் பிள்ளையும் மூச்சித்து கடந்து பிச்சை எடுத்து அப்படியே உட்காந்து, அம்மா எனக்கு ஏதோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தாயோடைய உள்ளம், ஒரு தகப்பனுடைய உள்ளம் தான் புள்ள ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காப்புல இல்லை, அதை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு ஏக்கம் வருதுமோ, ஆண்டர் சமூகத்தில் அவங்க குழந்தைகள் பிராணனுக்காக கைகளை அவரிடத்துக்கு ஏறடினா, பிள்ளைகள் மூச்சித்து கிடக்கிற பிள்ளைகள்னா தெருவில் என் பிள்ளை இருந்தால் எனக்கு எப்படி வலிக்கும்னா, அந்த மாதிரி உங்கள் ஆண்டோட சமூகத்தில் அவங்க இருதயத்தை அப்படியே கொஞ்சம் தண்ணி போல் ஊற்றி விட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி வருவார். ஆமேன். ஆமேன். ஏசாவுடைய முகத்துக்கு பயந்து யாக்கோபு போகும்போது பல கோடி சம்பாரிச்சிட்டான், 2 பரிவாரங்கள் அப்படியே கூட்டு போகிறான். ஆனால் அவன் செஞ்ச ஒரே ஒரு வார்த்தை என்ன செஞ்சான்னா, அப்படி போய் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் புத்தி வந்துச்சு. நேராக போகிறான், யாக்கோபு இல்லை ஏசாவாக தான் போனான். ஏசான்னு சொல்லிட்டு தான் பொய் சொல்லிட்டு போனான். ஆனால் அவன் போய் ஆண்டோட சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், தம்பி உன் பேர் இனிமேல் யாக்கோபு இல்லடா, இஸ்ரவேல். ஆமேன். ஆண்டோடைய சமூகத்தில் யாரெல்லாம் தேடுறீங்களோ இன்னைக்கு நீங்கள் யாக்கோபா இருக்க மாட்டீங்க, ஏசாவா இருக்க மாட்டீங்க, இஸ்ரவேலாக மாற்றுவார். ஆமேன். யாக்கோபு போல எத்தனை இருக்க மாட்டீங்க, இஸ்ரவேலை மாற்றுவார். சவுலா தான் இருந்தான் ஒரு மனுஷன், அவன் சபையை கொள்ளையாடினான்,
சபையை எல்லாத்தையுமே கொல்றதுக்கு அனுமதி பெற்று கொன்னான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன் தேடினதுக்கு அப்புறம் ஒரு உருமாற்றம் என்னாச்சுன்னா, சவுல் பவுலாமானாரு. சவுல் என்ன பண்ணாருன்னா, அவர் எல்லா பக்கமும் போயிட்டு, இனி நான் இல்லை, அவரே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு, நான் நல்ல ஓட்டத்தை ஓடுனேன், போராட்டத்தை நல்லா முடிச்சுட்டேன், இனி எனக்காக ஜீவ கிரீடம் எனக்காக இருக்குன்னு சொன்னாருன்னா என்ன ஒரு தெனாவட்டா இருக்கும். ஆமென். ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு யாருமே இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியுமான்னா அப்போஸ்தலன் பவுல் பேசினார். ஏன்னா அவன் ஏற்கனவே இருந்த ஒரு உலகம் வேற, இப்போ அவன் உருமாற்றம் அடைஞ்சது வேற, இப்போ அவன் ஒரு அழகா ஆண்டோடைய தேவ ஆலயமா மாறிட்டான். தேவனை கேட்ட ஒரு அடையாளமா மாறினதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான்னா, ஜீவ கிரீடம் வைக்கணும் பரலோகத்துக்கே போயிட்டாங்கிறான். ஆமென். என்ன அழகு இல்லை? அப்ப நம்ம என்ன செய்யணுமா, ரெண்டாவது ஜெபம் பண்ணுமா. மூணாவதா எஸ்ரா வந்து எப்படி ஜெபம் பண்ணாப்லன்னா, எஸ்ரா நான் வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்குங்க. எஸ்ரா 9:1-2, 9:3, 9:5 ஸ்பீடா படிக்க முடியுமா? எப்படி என்றால் அவர்களுடைய குமார்த்திகளிலே தங்களுக்கு தங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டார்கள். எஸ்ராவாமா 9:3 படிங்கப்பா. இந்த வர்த்தமானங்களை நான் கேட்டபோது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். இந்த எஸ்ரா பாத்தீங்கன்னா அவங்க ஜனம்லாம் 1-2 வசனத்துல பார்க்கும்போது ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சங்காட்டிக்கு தன் தேசம், தன் ஏரியா, சேவூர் பகுதி மக்கள், இல்லாட்டினா ஈரோடு பகுதி மக்கள், இல்லாட்டா திருப்பூர், புஞ்சைப்பள்ளி மட்டும் இப்படிலாம் இருக்கிற மக்கள்லாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த எஸ்ரா என்ன செய்யறாப்லன்னா, தன் காலத்துல இருந்தப்போ தன் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால அவன் என்ன அழகா பண்றாப்ல, 9 அந்த வசனம் திருப்பி போடுங்கம்மா. இந்த வர்த்தமானங்களை நான் கேட்டபோது என்ன பண்றாப்ல, தன் சால்வையை கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் அப்படியே முடியெல்லாம் புடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்து இருந்தாப்ல. ஆமென். எஸ்ரா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா ஆண்டர் சொல்றாரு, நீங்க தான் அவங்களுக்கு காவலாளின்னு சொல்றாரு. உங்க ஏரியால ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படாம இறந்துட்டா நம்ம தான், அப்ப நம்ம ஆண்டருக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா ஆண்டர் பத்தி அவங்க சொல்லியிருக்கணும். ஆமென். ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நீங்களும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்க பாத்துக்கங்க. ஆமென். அப்போ இவன் ஒரு ஜனம் தப்பு பண்ணும்போது தன் வஸ்திரத்தை கிழிச்சு சால்வை கிழிச்சு தரையில எப்படி உட்காந்துருக்கான்னா முடியை பிச்சு தலையில வச்சு உட்காந்துருக்கான். அடுத்து 9:5 படிங்களேன். அதே மாதிரி அந்த முழங்கால் படியிட்டு அதே ட்ரெஸ்ஸு முடியல அவன் பிச்சுட்டு உட்காந்துட்டு முழங்கால் படியிட்டு கரங்களை வைத்து திருப்பியும் ஜெபம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு உட்காந்து இருக்கிறான், அவன் ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலம். ரெண்டாவது அவன் முட்டி போடுறான், அவன் முடியெல்லாம் பிஞ்சிருக்கு, அதே மாதிரி உட்காந்துருக்கு. உலகத்துக்கு நான் பைத்தியக்காரன், உலகத்துக்கு நான் முட்டாள். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வெள்ளை வேலையும் போட்டுருக்கோம், உலகெல்லாம் நம்மளை கேவலமாக பேசும், உலகத்துக்கு நம்ம முட்டாள் தான். ஆமென். ஆனால் தேவனுக்கு ஏற்ற பிரியம், தேவனுக்கு ஏற்ற பைத்தியம் ரொம்ப ஆண்டருக்கு ரொம்ப நெருங்கி கொண்டு போதான். ஆமென். அல்லேலூயா. பைத்தியமானவர்கள் தான் ஆண்டர் தெரிந்து கொள்றார். ஆமென். அவருக்காக நம்ம ஒரு பைத்தியம் போல. ஆமென். சில நேரத்தில் நம்ம மாடுகளை போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் என்ன செய்யுமா, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆதி காலத்தில் நான் புஞ்சைப்பிள்ளையம்பட்டியில் இருந்தேன். அப்போ இருக்கும் பொழுது 88, 89 பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் ஏறினா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போகும். தோட்டத்துலேருந்து ஈவினிங் 6-7 மணிக்கான திருப்பி வீட்டுக்கு வந்துடும். அதனுடைய மூளை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடம் திரும்பி வர்றது. நம்ம எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வசனத்தை மனசுல ஏற்றிக்கிறோமோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சு என் மூளையெல்லாம் படிக்கும்போது நான் நித்திரை செஞ்சேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் தாங்குவார். ஆமென். நான் நித்திரை செஞ்சேன், விழித்து கொண்டேன், எந்திரிக்கும் போது கர்த்தர் தாங்குவார்னா, நான் எந்திரிக்கும் போது என் ஆத்துமா எப்பவுமே ஆண்டவர் நோக்கி காத்திருக்கும். மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா எப்பவுமே அப்படி இருக்கணும்னா, நீங்க தடிக்கிட்டு விளங்கும் போதெல்லாம் நான் திடீர்னு எந்திரிப்பேன். காலையில் எப்போ என்னை எழுப்பி விட்டாங்க கூட, ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எங்க தேசத்தை காப்பாத்துங்க, பிள்ளைகளை காப்பாத்துங்க. திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்கும்போது கர்த்தாவே உம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் ஆத்துமா முழிச்சுட்டே இருக்கணும். என் சரீரத்தில் நான் தூங்குறேன்னா இல்லையோ, நான் எப்போ எந்திரிச்சாலும் கர்த்தர் நல்லவர், என் ஏசப்பா பார்த்துக்குங்கப்பா. திடீர்னு தூக்கி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஐயோ என் மகள் சேலத்தில் இருப்பான், ஆண்டவரே அவர் மேலே கை வைக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் மகள் மேலே தெளிக்கிறேன். திடீர்னு தூக்கிட்டு என் ஆத்துமால நான் முழிக்க தான் அவர் வரும்பொழுது நான் ஆத்துமால விழிச்சிருந்தோம்னா ஒரே சத்தம் ரகசிய வருகையிலே போயிடலாம், இல்லாட்டினா 2ஆம் வருகையில் போனோம்னா முடிஞ்சிச்சு. ஆமென்.
ஆமேன். இதயத்தில் நம்ம விழிச்சிருக்கணும். இந்த எஸ்ரா இப்படி ஒரு ஜெபம் பண்றான், முட்டி போடுறான். அவன் தாடியில பிச்சுட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன செய்யறான்னா, அவன் 9:6 தாழ விழுந்து கிடக்கிறாப்புல. தாழ விழுந்து ஜெபம் பண்ணும்போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து பாருங்களேன். அப்படிப்பட்ட எஸ்ரா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, இங்க இருக்கிற நீங்களும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, நீங்க திகச்சவங்களை அவங்க தேச மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த 10:1 மட்டும் படிச்சிருங்களேன் சத்தமா. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி, எல்லாரும் படிங்களேன். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. போதுமா போதுமா போதும். இப்படி ஒரு ஜெபம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எஸ்ராப்புல நீங்க ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க முட்டி போட்டு திகச்சு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு 19 வருஷமா நானும் என் மனைவியும் போட்டி போறாமல் வந்து ஜெபத்தில் தான் இருக்கிற மாதிரி முட்டி போட்டு கரங்களை உயர்த்தி எல்லா சூழ்நிலையும், பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நோய் இருந்தாலும் சரி, சாக போனாலும் சரி, செத்து போற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, கரங்களை ஊற்றி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு தேசம் என்ன வருதான், மகா பெரிய சபை அவனிடத்துல வந்து எல்லா ஜனங்களும் அவங்களை பத்தி கூடுறாங்களா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க முட்டி போட்டு நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களை சுத்தி என்ன ஒரு தேசமே வந்து நிற்கும். ஆமென். எதுக்குன்னா, கர்த்தர் உங்க கூட மட்டும் தான் இருக்காரு, கர்த்தர் உங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்கு ஒரு ஜனம், அப்படியே ஒரு தேச மக்களே உங்கள்கிட்ட வருவாரா. ஏசாயால அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, பார்த்திருக்கீங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3 நாள்ல சகல சாதிகளும் உங்கள்கிட்ட வருமா. ஆமேன் ஆமேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம மாறணும், உருமாற்றம் அடையணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம காத்து இருக்கணும், 2வது ஜெபிக்கணும், 3வது ஒரு அடையாளம். தங்கனியோ ஒரு அடையாளம். நான் எப்படி நான் அடையாளத்தை காட்டுறேன்னே, எப்படி ஒரு அவருக்காக ஒரு அடையாளம்னா, இது வரைக்கும் அவரையே பார்த்துட்டேன், நான் போகும்போதெல்லாம் அவரையே பார்த்துட்டேன். எனக்கு நான் தூங்கி எழுந்திரிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மாசமான தசம்பாக போய் காணிக்கையெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட காணிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா, நான் காணிக்கை பெட்டியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தசமாக பெட்டி அந்த காணிக்கை பெட்டி வந்து காலியாக இருக்கும். அந்த காலியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே நிறைச்சு கொடுங்கப்பா, எங்கள் ஒளிக்காருக்கு நான் நிறைச்சு கொடுக்கணும்ப்பா. ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அந்த சின்ன வீட்டில் இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா வீட்டில் இருக்கும்போது கூட, எனக்கு 400 ரூபா தான் சேலரி இருக்கும்போது கூட, ஒரு பெனாயில் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய முதியோர் இல்லத்துக்கு போவோம். என் குழந்தை பச்சை குழந்தையா இருப்பா, அது சின்ன குழந்தை 3 மாதம் தான். அந்த 3 மாத குழந்தைய போய் தாத்தா பாட்டிகிட்ட போய் கொடுத்து, எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பெனாயில் பாட்டில் தான் இருந்துச்சுங்க அப்படின்னு போய் கொடுப்பேன். அந்த தாத்தா பாட்டி ஒரு 100 பேர் என் பாப்பாவை ப்ளஸ் பண்ணாங்க, அதனால இங்கே நிற்கிறா. அவன் என்னுடைய இதில் இல்லை. இந்த ஏழைக்கு எதை கொடுக்குறீங்களோ, இந்த சீசனுக்கு எதை கொடுக்குறீங்களோ, அதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி செய்வார். ஆமேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை எத்தனை பேர் நீங்கள் இங்கே இருக்கீங்க தெரியாது, என்ன இருக்கோ கொடுங்க. ஒரு கறி கடைக்கு போனால் கறி வாங்கிட்டு வந்து எங்கள் பாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஆமேன், ரகசியம். ஒரு மீன் கடைக்கு போனால், ஐயோ எங்கள் பாஸ்ட்டு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்க எப்படி வேணால் அதை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த மீன் குழம்பு எடுத்துகிட்டு போய், ஐயா கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்கய்யா. ஆமேன். அதெல்லாம் தான் ஒரு ஆசீர்வாதம். நான் அன்னைக்கு சின்னவனா இருந்து இன்னைக்கு பெரியவனா இருந்தாலும் கூட, என்னைக்கு நான் சின்ன வீட்டில் அந்த 1000 வீட்டில் இருந்தனோ, இன்னைக்கு அதே சமாதானம், அதே சந்தோஷம், அதே சிம்பிளாக தான், வேற எதுவுமே கிடையாது. ஆமேன். அப்போ நம்ம ஒரு அடையாளமாக மாறணுமா இருந்தா, அன்பு தம்பி வந்து இப்போ அடையாளமாக மாறுறதுக்கு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, உபாகமம் பார்த்துடலாமே. உபாகமம் 15, 11 to 18 ஸ்பீடா படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சு பாஸ். ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டுமா பாஸ், ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டுமா, சீக்கிரம் முடிச்சிடறேன். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாக. நான் இதை அப்படி சொல்லிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11 இருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆண் அடிமை ஒரு பெண் அடிமை ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல அவங்க 7 வருஷமான அவங்களை விடுதலை பண்ணிடணும். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. அப்போ 7 வருஷம் அந்த அடிமை இருக்கும் பொழுது, அந்த 7வது வருஷத்துல அந்த அடிமை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றணும். ஆமீன். அந்த ஓனர் வந்து அனுப்பிச்சி விடணும். இல்லை அந்த அடிமை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புலன்னா, அந்த அடிமை என்ன பண்ணுவாங்களா, நேராக கூட்டு வந்து ஒரு கதவு பின்னாடி வந்து நல்லா நிற்க வச்சு, காதில் ஒரு பெரிய ஒரு ஓட்டை, ஆமீன், நல்லா வச்சு எடுத்துட்டாங்களாம். நீங்கள் நடக்கும் உட்காந்து. அப்போ அவன் நடக்கும் போதெல்லாம் அந்த அடையாளம் அவனை காட்டும், நான் ஏசப்பாவோட பிள்ளை, என் அடையாளம் ஏசப்பாவோட பிள்ளை. நான் நிற்கும் போதெல்லாம் நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் ஏசப்பாவோட பிள்ளை. அந்த காதில் குத்தும் போதெல்லாம் அவன் என்ன சொல்லுவானா, என் ஓனருக்கு நான் அடிமை.
அவன் வெளியே போகும்போதெல்லாம் என் ஓனருக்கு நான் அடிமை. யாரோ ஒருத்தர் வெட்ட வந்தாங்கன்னா எங்கள் ஓனர் தெரியுமா, அந்த அடையாளம். அவன் போகும்போதெல்லாம் அந்த அடையாளம் போட்டிருக்கும். அவன் காதில் அந்த அடையாளத்தை போட்டால் அந்த அடையாளம் என்ன அடையாளம்னா மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தி. அவனை எபேசியர் 4:30 பார்த்தீங்கன்னா மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற அந்த அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரையாக பெற்ற அந்த அபிஷேகம் எனக்கு இருக்கும்போது ஒரு அடையாளமாக மாறணும். நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் அடையாளம் பெற்றவன். ஆமென். எனக்கு ஆண்டவர் அடையாளம் போடுறாரு. அது பார்த்தீங்கன்னா தேற்றவாளன். ஆமென். அந்த தேற்றவாளன் எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டா நானும் நீங்களும் ஒரு அடையாளம். ஆமென். ஆவின் அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாம் கரங்களை தூக்கிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைஞ்சு சூப்பர் ஹல்லேலூயா. ஐயா சூப்பரையா நடத்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சகலத்தை தாங்கும், அழகான வழியில் நடத்தும். இதில் நடவாத அப்படின்னு சொல்லும். ஆமென். அப்போ நம்ம ஒரு அடையாளமா ஆண்டவர் மாத்துறாரு. அது என்னெல்லாம் அடையாளம்னா, அப்போ ஏசாயா 8:18 வந்து பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிடுறேன், நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதமாக ஆண்ட வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 4:30, எபேசியர் 9:6 அதில் பார்த்தீங்கன்னா அடையாளம் போடப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான், அவருடைய அச்சு அடையாளங்கள் இல்லை, அவருடைய சிலுவையில் பாடு சுமந்தார் இல்லையா, அந்த அச்சு அடையாளம் என் கையில் இருக்கணும், என் காலில் இருக்கணும். எதற்காகன்னா கையில் நான் தப்பு பண்ணக்கூடாது, காலில் நான் தவறு பண்ணக்கூடாது, பொய்னாவு, குற்றமற்றவர்களுக்கு ரத்தம் சிந்தும் கை, விரோதமான பேச்சு, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம அவருடைய அச்சு அடையாளங்களா நம்ம மாறணும். ஆமென். இது வரைக்கும் நீங்க எப்படி மாறீங்கன்னு தெரியல. நல்லா காத்திருக்கிறீங்க, செகண்ட் ஜெபிச்சுட்டீங்க, 3வது அடையாளம் ஆயிட்டீங்க, 4வது ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருன்னா தேவாலயமா மாத்துறாரு. ஆமென். தேவாலயம் எப்படி பண்றாருன்னா 1 ராஜாக்கள் 6:7, 6:15, 6:18. அதுக்கு முன்னாடி சங்கீதம் 114:8 படிச்சிடலாம். 114:8 போடுங்க. 114:8 சங்கீதம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பனையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ கண்மனை போல ஒரு இருதயம், ஒரு கடினம். ஏன்னா மருமகளை மன்னிக்க முடியாத மாமியார் இங்க இருக்கிறீங்க. ஆமென். எவ்வளோ கோபம் வருதுல்ல, எரிச்சல் வருதுல்ல, அவ செய்கிறது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும், கோபமாக தான் இருக்கும். மாமியாரை மன்னிக்க முடியாத மருமகளும் இங்கே இருக்க தான் செய்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்மலை போல் அப்படியே அந்த இருதயம் அப்படியே கற்பாரை போல மாறுது. கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம்ல. ஆமென். இன்னைக்கு சொல்கிறேன், மன்னிப்பு கேளுங்க. ஆமென். என் மாமனார் மாமியார் காலில் நான் தப்பு பண்ணாட்டினாலும் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, அம்மா நீங்கள் ஏதோ நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, ஏதோ கோபமாக பேசியிருந்தா கூட மன்னிச்சிருங்க அப்படின்னு பண்ணாமல் இருந்தாலும் கூட நான் போய் கேட்பேன். ஆமென். ஏன் அப்படின்னா என்னுடைய ஜென்ரேஷன் தலைமுறை அதை ஆண்டவரை சேவிக்கும் சந்ததியாக மாறணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும், என் மாமனார்ட்டையும் என் மாமியார்ட்டையும் என் அம்மாட்டையும் யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கணும். ஆமென். எத்தனை மனைவிகளை நம்ம கோவப்படுறோம், தெரிஞ்சோ தெரியாம கோபத்தில் நம்ம பேசிடுறோம்ல. சில நேரத்தில் வந்து இந்த மனைவி ஏன்டா இப்படி இருக்கா, அவளை என்னடா இப்படி இருக்காளே அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. சில கணவர்கள் வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது, என் தாயார் இவ்வளோ பட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட எங்கள் அப்பாட்டிலேருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ போனது ஒரு பாஸ்டர் மூலயமா ஒரு பாஸ்டர் வந்து ஈரோட்டில் வந்து ட்ரெயின் ஏற்றி இங்கே இருந்துடாதீங்க, அடித்தா கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ரிலேஷனில் எங்களுக்கு வச்சு ஒரு தோட்டத்தில் வச்சு அடிக்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கும்போது எங்கள் அம்மா இன்னும் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை. நாங்கள் தான் வந்து அந்த ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு நாங்கள் ஓடணும். ஆனால் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு கட்டு அவிழ்த்து அங்கேருந்து ஓடுறோம், கரும்பு தோட்டத்து வழியாக ஓடி. அதில் எங்கள் பாஸ்டர் வந்து ஈரோட்டில் ஒரு ட்ரெயின் ஏற்றி விட்டார். அந்த ட்ரெயினில் ஏற்றின பசி 2 நாள் வச்சு அடிக்கிறாங்க. அந்த ட்ரெயினில் ஏற்றும் போது நாங்கள் அப்படியே போகிறோம். ஏன்னா பசி, ஏன்னா 2 நாளாக எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நான் சின்னவன், என் தங்கச்சி என்னையோட கூட்டி, எங்கள் அண்ணன் பாவம் 3 பேருமே கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெயினில் ஏறினவங்க ட்ரெயின்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போங்கன்னு துரத்தி விட்டாங்க. ஏன்னா அது அன்ரிசர்வ்டு, அது ரிசர்வேஷனில். அங்கேருந்து அங்கே தாண்டி எங்களை துரத்தி அந்த ட்ரெயினில் கடைசி நான் எங்கே போனோம்னா கடைசியில் சமையல் கட்டில் ஒரு இடத்துல வந்து இங்கே உட்காந்துக்கன்னாங்க. அந்த இடத்துல உட்காந்துருக்கும் அந்த சமையல் கட்டில் இருக்கிற அந்த வாசம் என்ன எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு. அப்படியே சமைப்பாங்க, அந்த ஸ்மெல் அப்படியே உள்ள வரும். அவங்க என்னை தாண்டி தான் எடுத்துட்டு போவாங்க. நான் பசியில் துடிக்கிறேன். இன்னும் அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்.
இல்லை? அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து எங்களை விட்டுட்டு வேற யாராவது கூட போயிருந்தா, அன்னைக்கு எங்கள் அம்மா கூடயே இருந்தாங்க. அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் சென்னையில் போய் இறங்குது, ஒரு இடத்துல இறங்குது. சென்னையில் எங்கள் அம்மா எங்கே போகணுன்னு அவங்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல போகணுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோன்னு தெரியும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சென்னையில் இருக்கும்போது ரிக்ஷாக்காரங்கள்லாம் வந்து பயங்கர கூட்டங்காடி எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் தள்ளி போகணுன்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் நாங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி எங்கள் அம்மாவை அப்படியே கூட்டு போகும்போது ஒரு வயசான தாத்தா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் கூட்டு போகிறாரு. அவர் போகிறாரு, நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அண்ணன் நல்லா சொன்னான், அம்மா அந்த தாத்தா பின்னாடியே போகலாமா, ஏன்னா இவங்களாம் இப்படி பண்ணுறாங்கம்மா, தாத்தா தெரிஞ்சவங்க மாதிரி காமிச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போகிறாருன்னா பின்னாடியே நாங்கள் போகிறோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டு போகிறோம். அது ஒரு இடத்துல போய் தாத்தா நின்னாரு. அதுக்கப்புறம் தாத்தா நாங்கள் பார்க்கல. அந்த நின்ன இடமும் எங்கள் அம்மாவுடைய தாயார் இருந்த வீட்டுக்கு முன்பாக போய் அந்த இடம் நின்றுச்சு. எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி பேர் சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி அங்கே தூக்கத்தில் இருக்கும்போது ஜெபிக்கிற ஒரு தாய், ஃபிலோமினா நீ வந்துட்டியா அப்படின்னு கத்துறாங்க. எங்கள் அம்மானே தெரியாது எங்கள் பாட்டிக்கு. ஆமேன். அந்த தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் இன்னைக்கு அதை இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர், நேர் வழியா நடத்துவார். அங்கிருந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல வந்து எங்கள் அப்பாவோட குடும்பம் வந்து அடிக்கணும்னு வரும்போது அங்கிருந்து நாங்கள் ஒரு பக்கம் போனோம். அப்போ எங்கள் அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் போகும்போது அங்கே பசிக்கு நாங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கிற சத்துணவு நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு பாட்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட ஒரு டிஃபன் வாங்கி எங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. நான் மட்டும் அங்கே இருக்கேன், எங்கள் அண்ணனும் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் அங்கே போய் சத்துணவு வாங்க போகிறாங்க. அப்போ அந்த பாட்டி பேசின ஒரு விஷயம், என் தாயார் விபச்சாரத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்திருக்காடா, 3 குழந்தைகளோட வந்திருக்கா, எப்படியாச்சும் நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு. நான் அப்படி பார்த்து அப்படியே ஷாக்காய் அப்படியே என்னடா பேசுகிறாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்தோடனே ஓடி போய் சொல்கிறேன், அம்மா டிஃபன் சாப்பாடு வேண்டாமா, நம்ம இங்கேருந்து போயிடலாமா. அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டு வேலைக்காக எங்கள் அம்மா போகும்போது அவங்களும் துரத்தி விட்டு, எம்மா நீ சின்ன பொண்ணாக இருக்கேன் அங்கேயும் வேண்டாம். அங்கேருந்து இன்னொரு பக்கம் போது ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு போனோம். ரொம்ப தெரிஞ்சவங்க தான், அவங்க ஊழியங்க தான் பண்ணுறாங்க. அந்த ஊழியக்காரர் எங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க மனைவி, ஐயோ அந்த அம்மா பாவங்க, அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலான்னு. அப்போ நைட்டு மட்டும் நீ ஸ்டே பண்ணணும், காலையிலுக்குள்ள நீ போயிடுவியா, சரி போயிடுறாரு. நாங்கள் நைட்டு படுத்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் நைட்டு அங்கே படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறம்மா, என்னம்மா வாழ்க்கை ஓடுறதே இருக்கம்மா, ஏதோ பசிக்க வாங்கி கொடுத்தா கூட. டேய் இல்லைடா, அப்பவும் சொல்கிறாங்க, அந்த இருட்டுக்குள்ள ஒரு குடிசை தான், அந்த குடிசைக்குள்ளேருந்து எங்கள் அம்மா எங்கள் 3 பேர்த்தையும் அணைச்சிட்டு கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க, இல்லைடா கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, ஆண்டவர் உயர்த்து வர்றா, ஆண்டவர் உன்னை பெரிய ஆள் ஆக்கு வர்றன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்களை செதுக்குனார். நீ படிடா, நீ படி, நீ ஏசப்பாட்ட சொல்லு, உன் குறைகளை ஏசப்பாட்ட சொல்லு. ஆண்டவர் என்னை ஒவ்வொரு இடத்துல செதுக்கி 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 என் குறைகளை இன்னைக்கு நான் தனியாக இருந்தால் கூட என் மனைவிட்டையோ என் தாயார்ட்டையோ என் குடும்பத்தை சொல்கிற காட்டிலும் ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை செதுக்குங்கப்பா, இன்னும் என்கிட்ட என்னப்பா இருக்கு, இன்னும் என்ன செதுக்குங்கப்பா அப்படிங்க. எப்படி செதுக்கு வரனா, அந்த தகப்பனாரை நான் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பார்த்துக்கிட்டேன், ஒரு கோல்டு மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஆமேன், அன்பு கொடுத்தாரு. ஆமேன். அந்த இடத்துல கூட நாங்கள் நைட்டு படுத்துட்டு இருக்கோம். விடிய காலையில் ஒரு 3:30 மணி ஆகும்போது எங்களை சுற்றி ஒரு 12, 13, 14 பன்னிகள் அந்த டிச்சுக்குள்ளே தான் நாங்கள் படுத்தோம். அது அந்த குடிசை இருந்தது ஒரு டிச்சு, ஒரு சாக்கடை. அந்த சாக்கடை பகுதியில் ஒரு மூலையில் நாங்கள் ஒதுங்கினோம். பன்றிகள் அதுக்குள்ளேயே சண்டை போட்டு அது கத்திட்டு இருக்கு. எங்களை எப்படியோ கடிச்சிருங்கிற பயத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்னா, எங்கள் அம்மா எங்களை கட்டி பிடிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த இருட்டுக்குள்ளே எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி நின்ன இடம் இன்னும் என்னால் மறக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. எங்கள் அம்மா எங்களை விடலை. ஆமேன். இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை டைம் நம்ம ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு வரும்போது கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பாம்பு கடிக்காமல் இருக்கிறது ஆண்டோட கிருபை தானே. ஒரு சின்ன தேல் கடிக்காமல் இருக்கிறது ஆண்டோட கிருபை தானே. மேலே இருக்கிற ஒரு டைம் வந்து என் மனைவி வந்து நல்லா நிறைய மாசமாக என் மகன் வயிற்றுல இருக்காப்புல, 8-9 மாதம் ஆக போகுது. அப்போ படுத்துட்டு இருக்காப்புல, படுத்துட்டு இருக்கும் நான் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எந்திரி எந்திரி எந்திரிங்கிறாரு. ஆண்டவரே நான் எதுக்கு எந்திரிக்கிறேன், எந்திரிடா ஆடினேன். எந்திரிச்சு பார்த்தோன்னா எந்திரிச்சோன்னா ஃபேனை பாடுறாடு, ஃபேனை பார்த்தா ஓடிட்டா இருக்காண்டாரு, தொடுற ஆடினாரு. தொட்டேன், அப்படியே கையோட கை வந்துருச்சு. ஆமேன். விழுந்தா என் வைப்போட என்னோட மனைவியோட வயிற்றுலேயே விழுந்திருக்க வேண்டியது. ஆமாம், அதை நட்டு அப்படியே ஆடி 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 அதை கடைசியில் நிற்கிது. ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்குறாரு. நீ அந்த சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுற? இன்னும் விடிய காலையில் எத்தனையோ டைம் வந்து, எப்பா 3 மணி ஆச்சு கொஞ்சம் எந்திரிப்பா,
மண்ணா பெய்யுதுலப்பா, விடிய காலையில மண்ணா வந்திருக்கல என்று எத்தனை சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு எழுதிப்பட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒன்று சொல்றேன், 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ள ஆண்டவர் சமூகத்தில் நீங்க எந்திரிச்சு நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் நாளைக்கு உங்களுக்கு இப்படி நிறுத்தாது, தேசத்துல ஒரு பெரிய மனுஷனா நிறுத்தும். ஆமென். சாதாரணமா விடாது அந்த ஜெபம். உங்களை ஆண்டவரை நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறோம், அடுத்த வாரம் நீங்க வரும்பொழுது யாரெல்லாம் நீங்க 3 to 5 3 to 4 மணிக்குள்ள நீங்க வந்து எந்திரிச்சு கரங்களை தூக்கி, ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீங்களப்பா, நன்றி அப்பா, உங்க தேசத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்க ஊழியக்காரருக்காக, அவங்களுடைய நலனுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கடைசியா உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போய் படுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில 0 இருந்த எண்ணெய் 20 ரூபா தசம் போக பாட்ட என்ன இன்னைக்கு ஃபிளைட் எல்லாம் அங்கங்க ஃபிளைட்லயே போக வச்சிருக்காருன்னா, இந்த பிச்சைக்காரனையே ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காருன்னா உங்களை வைக்க மாட்டாரா என்ன? ஆமென். அவர் பிச்சை போடுவார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த 1 ராஜாக்கள்ல பார்க்கும்போது இந்த ஆலயத்துல கொண்டு வரப்பட்ட கல்லு எப்படி இருந்துச்சாம், படிங்கம்மா. ஒன்னு ராஜாக்கள் 6:7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. போதுமா 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 போதுமா. இப்போ இங்க பாருங்களேன், எல்லாரும் பாருங்களேன். ஹல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க. அந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்டுச்சான். என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்னா, செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்கி, கோபத்தெல்லாம் விட வச்சு, வைராக்கியத்தை விட வச்சு, எல்லா விதமான தவறுகளை நீக்கி உங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரலோகத்துல சேர்க்கறதுக்கு முன்பாகவே நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம், அழகா செதுக்கி கொண்டு வந்து ஆலயத்துல வச்சிருப்பாரு. ஆலயத்தில் வைக்கும் போது அந்த கல் எங்க இருக்கும்னா தரையில இருக்கும். சில நேரத்தில் தரையில இருக்கும் போது உங்களை சில பேர் மிதிப்பாங்க, சில பேர் கோவப்படுவாங்க, அந்த தரையில மிதிச்சு தான் வருவாங்க. ஆண்டவர் சபையில உங்களை வச்சிருக்காருன்னா, சில பேர் என்ன பண்ணாலும் சரி, சபைக்குள்ள கொண்டு வந்தா ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தரையில தான் இருக்கும், செதுக்கி கொண்டு வந்து உங்களை வச்சிருக்காரு. அடுத்தது படிச்சு பாருங்களேன், 6:15 படிங்கப்பா. ஆலயத்தின் சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மற்றும் மட்டும் கேதுரு. அப்போ நம்ம கல்லா உள்ள வரோம், ஆண்டவர் பாக்குறாரு, இந்த கல்லை செதுக்கி வச்சாச்சுல, இந்த கல்லை எல்லாம் அவமதிக்கிறாங்கல்ல, ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்குன்னு மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப வேற விதமாக பேசலாம். ஆனால் ஆண்டவர் செதுக்கி வச்ச அந்த கல்லை கேதுரு மரத்தால் ஃபுல்லாக மூடி வைக்கிறார். ஆமேன். ஒரு பாதுகாப்பு கேடயத்தை கொடுத்து அழகாக வச்சு அழகு பார்க்குறார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த முழு கல்லுமே ஒரு கல்லாகிலும் இல்லையாமா, அப்படிதான் போட்டிருக்கு. 18 படிங்க. ஆலயத்துக்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் பார்வைக்கு ஒரு கல்லுமே காணப்படல. ஆமென். ஆண்டவர் வைத்துறது கேதுரு பலகை ஒரு கேடகம், ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு, செதுக்கி கொண்டு வந்தாரு. பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே உங்களை வேண்டாத வேலையெல்லாம் வேண்டாதெல்லாம் எடுத்து அப்படியே அழகா ஆண்டவர் கொண்டு வந்து நிற்கும் போது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுமே காணப்படலை, சுத்தியுமே கேதுர பலகையா இருந்துச்சு. இதோட ஆண்டவர் விட்டுட்டாரா நினைச்சா, ஆண்டவர் இதோட விடல. அதுக்கப்புறமா ஆண்டவர் பண்றாரு. 22 படிச்சு பாருங்களேன். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி. போதுமா. இப்போ வந்து என்னன்னா, ஒரு கல்லா வந்தோம், செதுக்கி வச்சிருந்தாரு, செதுக்கி வச்சிருக்கிற கல்லை கேதுரு பலகையில மூடினாரு. இப்போ என்ன பண்ணாருன்னா, உங்களை சுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா கோல்டா மாத்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும், அடையாளமா மாறணும். ஆலயமா மாறும்போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களை அழகா கோல்டு போல கொண்டு வந்து இங்க வச்சிருக்காருல்ல. அப்போ அந்த கோல்டுக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒரு நல்ல இருதயம் இருக்கணும். இருதயத்துக்குள்ள இருந்து வேண்டாத விபச்சாரம், வேசித்தனம், களவு எல்லாமே இருதயத்துக்குள்ள தான் பொறுப்படுதான். அதெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் பொண்ணா வச்சிருக்காருன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாருன்னா, அழகா வந்து உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு, 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 1 கொரிந்தியர் 3:16. எல்லாரும் படிங்க பார்க்கலாம். சபையே படிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் ஆமென். இருக்கிறீர்களா? ஹalleluya. மத்தேயு 18:20 பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16:19 அது பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அந்த ஆலயமா மாறினதுக்கு அப்புறம் பொன் போல அழகா கோல்டா மாத்தினதுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து தங்கக்கூடிய ஒரு ஆலயமா மாறுறீங்க. ஆமென். திரியேக தேவன் என்ன பண்றாங்களாம், தங்களை அடுத்ததாக 1 கொரிந்தியர் அதுல 13 அந்த 6:19 பார்க்கும்போது ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வந்து தங்குறாரு. 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கும்போது பிதாவாகிய நம்ம தேவனுடைய ஆலயமா மாறுறோம். அது ஒரு சபைக்குள்ள நம்ம சபையெல்லாம் தேவனுடைய ஆலயமா மாறும் பொழுது ஆண்டவர் மத்தேயு 18:20 இயேசு கிறிஸ்து 2-3 பேர் எங்க இருக்கிறீங்களோ, முதலாவதாக நம்ம தனிப்பட்ட விதத்துல ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்து தங்குறாரு. ரெண்டாவது 2-3 பேர் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க வந்து தங்குறாருன்னா என் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆலயமா நான் மாத்துறாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என் ஓல் சபையை வந்து பார்க்கும்பொழுது பிதாவாகிய தேவனே நம்ம ஆலயமாய் இடத்துல இங்க வந்து இறங்குறாரு. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம என்னென்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதலாவது நம்ம ஒரு மறுரூபமா அடையணுமா இருந்தா தலைப்பெண்ண உன்னை மறுரூபப்படுத்தும் தேவன். மறுரூபப்படுத்தணும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காத்திருக்கணும், ரெண்டாவது ஜெபிக்கணும், மூன்றாவது நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு, அடையாளமா மாத்துறாரு, நாலாவது ஆலயமா மாத்துறாரு. ஆலயமா மாத்துறது மாத்திரம் இல்ல, பிதாவாகிய தேவன் திரியேக தேவனாய் ஹோலி ஸ்பிரிட் ஆகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் தேவனாகவும் நம்ம குடும்பத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நம்ம சபையிலும் வந்து சரி நமக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்றாரு. இந்த ஆலயத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கணும். முடிவு பரியந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆலயத்தை நீங்க சுத்தமா அவருக்கு நேரா வச்சிருக்கணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம். அப்படியே எழுந்த நிலைங்க, எல்லாரும் எழுந்த நிலை. நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு அருமையான செய்தி கேட்க கர்த்தர் நம்ம கிருபை செய்தான். எந்த அளவுக்கு அதை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒவ்வொரு மனிதனும் தேவ பிள்ளைகள் கடைசியாக மறுரூபம் அடைவது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆலயத்துக்கு வருகிற நம்முடைய வாஞ்சை, பணம், பொருள் தேவை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். ஆலயத்துக்குள் இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நாம் மனவாட்டி சபையாக இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு மறுரூப சரீரத்தோடு தான் நம்ம வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12 நாம் அதுதான் வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடையுங்கள் என்று சொல்லுகிறான். அப்போ அருமையான ஒரு செய்தி. அந்த மறுரூபம் அடையணும்னா முதல்ல நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா பாருங்க. ஏன்னா அதுதான் நல்ல பங்கு. இயேசு தான் நல்ல பங்கு, அவருடைய வார்த்தை தான் நல்ல பங்கு. அதை தினமும் நம்ம உட்கொள்ளும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்மை நாமே அறியாமல் நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அவருடைய வார்த்தை நம்ம அனல் மூட்டி நம்மை மறுரூபமாக்கும். அருமையான சத்தியத்தை நம்ம கேட்டோம். ரெண்டாவது ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அடுத்தது நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்கணும். அவரிடத்துல நம்முடைய மனம் திறந்து நம்ம பேசணும். ஆண்டவரே, இதுதான் எனக்கு பிரச்சனைப்பா, என் பிள்ளைங்க, குடும்பம், கணவன், மனைவி, சொந்தம், பந்தம், என்னென்ன இருக்கு, வருமானம், கடன் பிரச்சனை, இதெல்லாம் அவரிடத்துல சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ணணும். தெரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய துதினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு மனுஷனிடத்திலேயோ உலகத்திலேயோ அதிகாரிகளிடத்திலேயோ அங்கெங்கே ஓடி போய் புலம்ப கூட நம்முடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கணும். பிரதருடைய சாட்சி, அவங்க அம்மா ஜெபம் குடும்பத்தை எப்படி மாற்றினது பாருங்க. தற்கொலைக்கு போக வேண்டிய அந்த குடும்பத்தை இன்றைக்கு ராஜாக்களாக கர்த்தர் மாற்றியிருக்கார் பாருங்க. அநேகருக்கு ஆகாரத்தை கொடுக்கத்தக்கதாக, கடன் கொடுக்கத்தக்கதாக மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. காரணம் தன் தாயினுடைய ஜெபம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க. இது ஒரு பெரிய சாட்சி நமக்கு. விடாப்படியே நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை
இதே போல கர்த்தர் ஆசீர்வதித்து வைப்பா. அதுபோல நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு அடையாளம் பெற்ற நாம் சாட்சிகளாய் நம்ம வாழணும். குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில், நம்ம கிராமத்தில், சேவூரில் எங்கே போனாலும் இவங்க கிறிஸ்தவங்க, சேவூர் சபைக்கு போகிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க, கர்த்தருக்காக வாழ்வாங்கன்ற ஒரு அடையாளத்தை உள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு இருக்கிற எல்லா குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் செதுக்கி தள்ளி ஒரு கல்லை போல அழகாக வெட்டி தன்னுடைய ஆலயத்தை கட்டுவார். நம்மையும் ஆலயமாக மாற்றுவார். நம்ம எல்லாரையும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டுவார். நம்ம எல்லாம் ஒருவர் மேல் இணைத்து ஆலயமாய் கர்த்தர் உருவாக்கி அவர் தலையாய் இருப்பார். நாம் அவருடைய சரீரமாக இருப்போம். ஒரு மாளிகையை கர்த்தர் நம்மை கொண்டு கட்டுவார். அந்த மாளிகையை கட்டுகிற கல்லாகிய நம்ம மேலே பாருங்க, ஒரு உளியினுடைய சத்தம் கூட கேட்காதான். யாரும் நம்மை தொட முடியாது, யாரிடமே அடிக்க முடியாது, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அழகான சத்தியத்தை கொண்டு வந்தார் பாருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு தெரியல. கர்த்தர் அழகான கற்களாக நம்மை செதுக்கி சுத்தப்படுத்தி ஒரு மாளிகை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நம்மையும் ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். மண் பாண்டங்களாய் நமக்குள் கர்த்தர் தம்முடைய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிற நம்மை நம்பி கர்த்தர் வல்லமை, வரங்கள், கிருபைகள் எல்லாம் தந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். அந்த செய்திக்கு, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனி இந்த வருஷத்தில் மீதம் இருக்கிற நாட்களில் நானும் ஒரு சபையாக பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற ஒரு சபையாக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தாவை வெளிப்படுத்துகிற அநேகருக்கு ஆண்டவரே அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மகனாக, மகளாக பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த சபையில் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் விசுவாசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோன்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். மீதம் இருக்கிற நாளில் வாரத்துக்கு ஒரு ஆத்மா நான் கூட்டிட்டு வருவேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பலனை கொண்டு சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். சபை வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். சபைக்கான காரியங்களை நான் பொறுப்போடு இருப்பேன் ஆண்டவரே. உங்க மனவாட்டி சபை ஆண்டவரே, இதனுடைய வளர்ச்சிக்கான ஒரு பொறுப்பை நாங்கள் ஆண்டவரே கவனத்தோடு இருந்து ஒரு எழுப்புதலை காண, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நாங்கள் காண கிருபை தாங்க ஆண்டவரே. எங்க தரிசனத்தின்படி 5000 ஆத்துமாக்களை நாங்கள் சம்பாதிக்கணும். 3 ஏக்கர் நிலத்தை உம்மிடத்தில் ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு பெரிய எழுப்புதலை சேவரில் பார்க்கணும் ஆண்டவரே. ஓ, எங்களை பயன்படுத்துங்க, சொல்லி ஒப்பு கொடுங்க. எங்களை மறுரூபப்படுத்துங்க. ஓ, இந்த மாம்ச சரீரத்தில் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களா? ஓ, நாங்கள் உமக்கண்டு எழுந்து பிரகாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஓ, இந்த காலவேளையில கர்த்தர் நம்ம மீது அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ரீபா ஷத ரபா துரால ரீகபர பரி பிகரல ரபா. நம்மை மறுரூபப்படுத்ததான் கர்த்தர் தேவதாசரை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான மகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆராதனை வேளையிலே நம்மை மறுரூபமாக்கினார். செய்தினாலே கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கினார். செய்திக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி உங்க பாதத்துல நான் காத்திருப்பேன். அதிகாலையில நான் காத்திருப்பேன். அருமையான தாசனுடைய தாயாரை போல அதிகாலையில காத்திருப்பேன். செய்தி கொடுத்த தேவதாசரை போல, தன் மனைவியை போல போட்டு நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக, வெளிச்சம் வருவதற்கு முன்பாக நீங்க ஜெபம் பண்ணீங்க ஆண்டவரே. அதுபோல நாங்களும் அதிகாலையில ஜெபிக்க போறோம். எங்களுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காய், சேவருக்காய், தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், வீராங்கனைகளாய் ஒரு புது அபிஷேகம் எங்க மேலே இறங்கட்டும் சொல்லு. ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், எண்ணிக்கை கடங்காத பெரும் மூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்ய வைக்கிற ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் மகளே. சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. அதிகாலை எழுந்திருக்க கூடாதுபடி எங்களை தூங்க வைக்கிற பொல்லாத பிசாசு வெளியேறு இயேசுவின் நாமத்தை. சபையை விட்டு வெளியேறு, சபையாரை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஜெப ஆவி ஓ, எங்க மேல இறங்கட்டும். ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ரீமா ஷத ரபா துரால ரீகா பாபா. அந்நிய பாஷையில நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே. சாத்தானை துரத்தணும் ஆண்டவரே. ஓ, தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வருகிற சபையாய் நாங்க மாறணும்.
ஓ ஜெபிக்கிற ஒரு சபையாக, ஜெபிக்கிற சபையை உங்க பாதத்தில் அமர்ந்திருந்த காத்திருந்த ஜெபிக்கிற சபையா ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. அனல் முட்டி விடுங்க ஆண்டவரே. மங்கி எரிகிற திரிகள் எல்லாம் அனல் முட்டி விடுங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஓ நெறிந்த நாணலை முறியாதபடி நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டின தேவனே, விழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மீண்டும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் செயல்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, ஒரு எழுப்புதலின் வாஞ்சையை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு வாரமும் புது புது ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை பெறுவார்களாக. வாஞ்சை தாகம் உண்டாகட்டும் ஐயா. வருகைக்கு முன்பாக ஒரு திரள் கூட்டத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி உங்க வருகையில கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு சுகம், பலன், ஜீவன், வல்லமை, வரங்கள், கிருபைகளை தந்து வல்லமையா இந்த சபையை நடத்தி செல்ல கிருபை தாங்க. தேவைகளை சந்துங்க, எல்லைகளை விசாலமாக்குங்க. உங்க சித்தம் எங்க ஊழியத்துல நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க மத்தியில வந்து 2 ஆராதனையிலோ அருமையா ஆராதித்த அருமையான மகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்த ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகளுக்கு வல்லமையா இந்த மகளை பயன்படுத்துங்க. படிக்கிற படிப்பை ஆசீர்வதித்து தன் தகப்பனை போல ஒரு நல்ல பேர் பெற்ற ஆண்டவரே, ஒரு நல்ல வக்கீலாக மகள் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு ஜட்ஜாக மாற கிருபை செய்யுங்க. அது போல எங்க மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் ஆண்டவரே ராஜன் பிரதரை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்த மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவருடைய பேரை பூமியில இன்னும் பெருமைப்படுத்துங்க. ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேசத்துல ப்ரமோஷன் பெற்று ஆண்டவரே ஒரு கர்த்தரை ஜட்ஜாக மாற கர்த்தர் அவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் மனைவியும் மகனையும் ஆசீர்வதித்து ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்துங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றி பாடி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காத நீங்க போக பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். சபையார் எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. பலவீனமாய் வந்தவர்கள் பலத்தோடு போகட்டையா. சுகவீனமாய் வந்தவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கவலை, கண்ணீர், கஷ்டத்தோடு வந்தவர்களை எல்லாம் நீங்கி சமாதானம், சந்தோஷத்தோடு கூட திரும்ப உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் கடந்து செல்லும் போது உங்க சமூகம் முன்பதாய் கடந்து செல்லட்டும். நன்மையும் கிருபையும் பின்பதாய் கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டரே வருகிற வாரம் முழுவதும் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி குறைவில்லாமல் அவர்களை காத்து வழிநடத்தி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சுகத்தோடு சாட்சியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோங்க, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற திருவிருந்து ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.